அத்தியாயம் 1856. திவான் சொன்னதை கேட்ட ஜெயசமரன் தன் கையை நீட்டி கருப்பு ஒளியை அதில் சேகரிக்க தொடங்கினார். அப்போது அந்த ஒளி மெதுவாக ஒரு கருப்பு கோலமாக உருவெடுத்தது. பிறகு அது முன்னோக்கி சென்று வான் அழிப்பான் சடலத்தின் மார்பில் நேரடியாக தாக்கியது. அந்த ஒளி தாக்கிய உடனே சடலத்தின் மார்பில் இருந்தும் அழிவின் சக்திகள் வெடித்தெழுந்தன. இருபுறத்திலிருந்தும் அந்த அழிவின் சக்திகள் ஒன்றோடு ஒன்று மோதி அந்த கணத்தில் ஜெயசமரன் தன் மனம் அந்த பண்டைய அழிவின் சடலத்திற்குள் இழுக்கப்பட்டு விட்டதை உணர்ந்தான். உள்ளே நுழைந்தவுடன் அவன் கண்ட காட்சி மிகவும் விசித்திரமாக இருந்தது. அங்கே முடிவில்லாதது போல விரிந்த ஒரு கருப்பு வானம் காணப்பட்டது. அது முதலில் அவனை அதிர்ச்சி அடைய செய்தாலும் விரைவில் அவன் தன்னை சமாளித்துக் கொண்டான். பிறகு அவனது பார்வை வெகு தூரம் சென்ற போது ஆயிரக்கணக்கான அடிகள் அகலமுள்ள ஒரு மாபெரும் விரிசல் அங்கே தோன்றியது. அந்த விரிசலின் மறுபுறம் முழுவதும் இருள் மட்டுமே இருந்தது. அதே நேரத்தில் அதற்குள் அளவிட முடியாத அசுர சக்திகள் கொந்தளிப்பதை அவனால் உணர முடிந்தது. அப்போது பலத்த காற்றின் சத்தம் அந்த முழு இடத்தையும் நிரப்பியது. அதைத் தொடர்ந்து கருப்பு ஒளியால் சூழப்பட்ட ஒரு உடல் அங்கே மெதுவாக தோன்றியது. அந்த உருவம் தொடர்ந்து அந்த பெரிய விரிசலையே பார்த்து கொண்டிருந்தது. அப்போது அதன் உடலை சுற்றி ஏராளமான கருந்துளைகள் சுழன்று கொண்டிருந்தன. அவை அனைத்தும் அழிவு சக்திகளால் உருவான கருப்பு சுழல் காற்றுகளாக இருந்தன. அந்த சமயம் அந்த கருப்பு உடல் கொண்ட உருவம் விரிசலை நோக்கி பார்த்தபடியே மிகவும் கனமான குரலில், இந்த பிரபஞ்சத்தின் மீது ஒரு பெரும் அச்சுறுத்தல் சூழ்ந்துள்ளது என்றதா. அந்த மனிதனின் கனமான குரல் அந்த இருண்ட வெளியில் நீண்ட நேரம் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் அந்த மனிதனின் உடலிலிருந்து அழிவு சக்திகள் முடிவில்லாமல் வெளிப்படுவதை ஜெயசமரன் தெளிவாக கண்டான். இத்தகைய பிரம்மாண்டமான அழிவு சக்திகள் ஒரே ஒருவருக்கே சொந்தமாக இருக்க முடியும் என்பதை அவன் உடனே உணர்ந்தான். அதனால் அவரை அடையாளம் கண்டுகொண்ட ஜெயசமரன் மெதுவாக, இது அழிவின் மன்னன் என்றான். அந்த கணத்தில் அழிவின் மன்னனுக்கு பின்னால் இன்னொரு கருப்பு நிற உடல் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அதை கவனமாக பார்த்த ஜெயசமரனுக்கு அதுதான் அவன் ஏலத்தில் வாங்கியிருந்த வான் அழிப்பான் சடலம் என்பதும் புரிந்தது. அப்போது அழிவின் மன்னன் அந்த பெரிய விரிசலுக்குள் எட்டி பார்த்து தனது கனத்த குரலில், இந்த பிரபஞ்சத்தை நீ எப்படி அழிக்க போறன்னு நானும் பாக்குறேன் என்றார். அந்த வார்த்தைகள் முடிந்தவுடன் அவரது உடல் மெதுவாக கருப்பு ஒளியாக மாறத் தொடங்கியது. பிறகு அடுத்த நொடியில் அவர் அதிவேகமாக அந்த விரிசலை நோக்கி பாய்ந்தார். அவரை தொடர்ந்து அவருக்கு பின்னால் நின்றிருந்த வான் அழிப்பான் சடலமும் அதே வேகத்தில் நகரத் தொடங்கியது. அவர்கள் இருவரும் அந்த அபாயகரமான அசுர விரிசலை நோக்கி செல்வதை பார்த்த ஜெயசமரனுக்கு உடல் முழுவதும் மயிர்கூச்சம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் அந்த விரிசலுக்கு பின்னால் அனைத்து இருளின் அடிமைகளும் ஒருவேளை அவர்களின் அதிபதியான விநாசராஜனும் இருக்கலாம் என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் எந்த விதமான தயக்கமும் காட்டாமல் அழிவின் மன்னன் உலகை காக்கும் எண்ணத்துடன் முன்னேறி கொண்டிருந்தார். பிறகு சில கணங்களில் அவர் அந்த விரிசலுக்குள் நுழைந்தார். அப்போது உடனே அங்கிருந்து ஒரு பயங்கர சக்தி நாலாபுரமும் பரவத் தொடங்கியது. அந்த சக்திகள் அலைவாய்ந்து கொண்டிருந்த வேளையில் ஆயிரக்கணக்கான அடி உயரமுள்ள ஒரு மாபெரும் கருப்பு கை அந்த விரிசலிலிருந்து வெளியே வர முயல்வதை ஜெயசமரன் கண்டார். ஆனால் ஏதோ ஒரு சக்தி அதை தடுத்து நிறுத்தியது. அது அந்த நேரத்தில் உள்ளே சென்றிருந்த அழிவின் மன்னனின் உடலிலிருந்து வெளிப்பட்ட அழிவு சக்திகளே ஆகும். அந்த காட்சியை கண்ட அழிவின் மன்னனின் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. ஆனால் அடுத்த நொடியில் அந்த விரிசலின் ஆழத்திலிருந்து மின்னலின் வேகத்தை விட வேகமாக ஒரு கருப்பு ஒளி அவரை நோக்கி பாய்ந்தது. அது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்ததால் அதிலிருந்து தப்பிக்க அழிவின் மன்னனுக்கு நேரமே கிடைக்கவில்லை. ஆனால் கடைசி தருணத்தில் நடந்த ஒன்றை கண்டு ஜெயசமரன் வாயை பிளந்து விட்டான். ஏனெனில் அப்போது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அழிவின் மன்னனால் உருவாக்கப்பட்ட வான் அழிப்பான் சடலம் அவருக்கு முன்னால் வந்து அந்த கொடிய தாக்குதலை நேரடியாக எதிர்கொண்டது. இதை கண்ட அழிவின் மன்னன் அலறியபடியே அந்த மாபெரும் கையுடன் மோதத் தொடங்கினார். அதே நேரத்தில் அந்த சடலத்தை விரிசலுக்கு அப்பால் முழு சக்தியுடன் தூக்கி எறிந்தார். அப்போது அந்த வான் அழிப்பான் சடலம் அளவிட முடியாத வேகத்துடன் பறந்து நேராக கடலின் ஆழத்திற்குள் சென்று விழுந்தது. அடுத்த கணமே ஜெயசமரனின் முன்னிருந்த அனைத்தும் திடீரென்று மறைந்து விட்டன. அந்த நொடியில்தான் வானழிப்பான் சடலம் ஏன் அவ்வளவு மோசமாக காயமடைந்திருந்தது என்பதை ஜெயசமரன் முழுமையாக புரிந்து கொண்டார். அது தனது எஜமானனை அந்த கொடிய தாக்குதலிலிருந்து காப்பாற்றவே தன்னை முன்னிறுத்தி இருந்தது. அந்த பண்டைய காட்சியின் தாக்கத்தில் ஜெயசமரன் சில கணங்கள் உறைந்து நின்றான். பின்னர் ஒரு மெதுவான பெருமூச்சு அவன் உதடுகளிலிருந்து வெளியேறியது. அதே நேரத்தில் வானழிப்பான் சடலத்தின் நெற்றியில் மெல்ல கருப்பு குறியீடுகள் தோன்ற தொடங்கின. அந்த குறியீடுகள் சிறிது சிறிதாக விரிந்து ஒரு கரும்புள்ளியாக மாறின. அதிலிருந்து வெளிப்பட்ட அபரிமிதமான அழிவு சக்திகளை ஜெயசமரன் தெளிவாக உணர்ந்தான். அதனுடன் சேர்ந்து வானழிப்பான் சடலத்தை கட்டுப்படுத்துவதில் தான் வெற்றி பெற்று விட்டதாகவும் அவனுக்கு புரிந்தது. இதனால் ஜெயசமரனின் முகத்தில் அளவற்ற மகிழ்ச்சி மலர்ந்தது.
அப்போது அவன் அந்த சடலத்தை அமைதியாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த சடலம் தனது கண்களை திறந்தது. அந்த நேரத்தில் அதன் கண்கள் முழுவதும் கருப்பாக இருந்தன. தற்போதைய சூழ்நிலையை நினைத்து ஜெயசமரன் மெல்ல புன்னகைத்தான். ஏனென்றால் அந்த சடலத்தை கட்டுப்படுத்துவது அவன் எதிர்பார்த்ததை விட மிகவும் எளிதாக இருந்தது. அதே நேரத்தில் இதற்கு முன்பு தங்கள் மகாயோகி நிலை போர் வீரர்களால் கூட கட்டுப்படுத்த முடியாத இந்த சடலத்தை ஜெயசமரன் இவ்வளவு சுலபமாக கட்டுப்படுத்தி இருப்பதை வான் வர்த்தக பிரிவு அறிந்தால் அவர்கள் நிச்சயமாக மிகுந்த ஏமாற்றம் அடைவார்கள். ஆனால் இந்த உலகம் முழுவதிலும் அழிவு பண்டைய குறியீட்டை கொண்ட ஒரே மனிதன் ஜெயசமரன் மட்டும்தான். வானழிப்பான் சடலத்தை கட்டுப்படுத்த அந்த குறியீட்டை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அப்போது அருகே வந்த திவான் அந்த சடலத்தை கவனமாக பார்த்துவிட்டு, இந்த சடலம் இன்னும் பாதி காயத்துலதான் இருக்குது சமரா. அதை முழுசா குணப்படுத்தணும்னா அழிவு பண்டைய குறியீட்டோட சக்தியை பயன்படுத்தி படிப்படியா சிகிச்சை அளிக்கணும் என்றார். இதை கேட்ட ஜெயசமரனும் புரிந்து கொண்டு மெதுவாக தலையசைத்தான். ஏனெனில் வானழிப்பான் சடலம் உடனடியாக உச்ச சக்தியை அடையாது என்பது அவனுக்கும் தெரிந்திருந்தது. இருந்தாலும் அந்த சவாலை எதிர்கொள்ள அவன் தயாராக இருந்தான். பிறகு திவான் மீண்டும் அவனிடம், இந்த வானழிப்பான் சடலம் இந்த அளவுக்கு காயத்தில் இருந்தாலும் ஒரு மகாயோகி நிலை வீரனோட மிக சக்தி வாய்ந்த தாக்குதலை தாங்குற சக்தி இதுக்கு இன்னும் இருக்கு. இதோட நிலைமை இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா ஒரே நேரத்துல ஒரு பெரிய போரோட முடிவையே மாத்திரும் என்றார். திவானின் வார்த்தைகளை கேட்ட போதும் ஜெயசமரனின் முகத்தில் இருந்த புன்னகை மாறவில்லை. ஒரு விதத்தில் இந்த சடலம் மகாயோகிகளின் தாக்குதல்களை தாங்கும் ஆற்றலை கொண்டிருந்தது. அது தாக்கினால் ஒரு உச்ச பரமஜீவ நிலை வீரன் கூட அதன் முன் நிற்க முடியாது. ஏனெனில் அதன் சக்தி உண்மையில் அந்த அளவுக்கு அச்சுறுத்தலான அளவில் இருக்கும். அப்போது ஜெயசமரன் சிறிது சிரித்தபடியே தன் கைவசம் இருந்த ஒரு வரைபடத்தை வெளியே எடுத்தான். அது அவன் ஏலத்தில் பெற்றிருந்த தெரியாத பகுதியை சித்தரிக்கும் வரைபடம். அதன் பின்னர் தனது உள் சக்திகளை அதில் செலுத்தி அதை கவனமாக ஆய்வு செய்ய தொடங்கினான். பிறகு சிறிது நேரம் கழித்து அவன் கண்களை திறந்து, நமக்கு தேவையான இடம் பத்தின தகவல் இந்த வரைபடத்திலையும் இல்ல என்றார். உண்மையில் அந்த வரைபடம் அசுர கடலின் அறியப்படாத ஒரு பகுதியை மட்டுமே காட்டியது. அது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத இடமாக இருந்தாலும் ஜெயசமரனுக்கு பயனற்றதாகவே இருந்தது. ஏனென்றால் அவன் தேடியது பண்டைய குறியீடு. அதனால் அவனுக்கு இப்போது ஒரே ஒரு வழி மட்டுமே எஞ்சியிருந்தது. அது அந்த வெள்ளி கட்டிடத்தை பெறுவதும் அதை வைத்து அந்த மின்னல் தாங்கிய பண்டைய குறியீட்டை கண்டுபிடிப்பதும் தான். இதை பற்றி சிந்தித்த ஜெயசமரன் தாழ்ந்த குரலில், அப்படின்னா நாம அந்த கட்டிடத்தை எடுத்துட வேண்டியதுதான். ஆனா இந்த தடவை அசுர காற்று பிரிவு பலரை இங்க அனுப்பி இருக்கு. துர்வனோட இருக்கிற அந்த 2 பேரும் உச்ச பரமஜீவ நிலையில இருக்காங்க. அது பத்தாதுன்னு துர்வன் வேற மகாயோகிக்கு ஒரு அடி தூரத்துல இருக்கான் என்றார். ஒரு விதத்தில் இந்த 3 காரணங்களாலேயே அவர்கள் மிக சக்தி வாய்ந்தவர்களாக கருதப்பட்டனர். அந்த வெள்ளி கட்டிடத்திலிருந்து பண்டைய குறியீட்டை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் ஜெயசமரனுக்கு அவர்களை தாக்க வேண்டும் என்ற எண்ணமே வந்திருக்காது. ஆனால் அந்த வெள்ளி கட்டிடம் துர்வனின் கைகளில் சென்று விட்டதால் அதை வான் வர்த்தக பகுதியிலிருந்து பாதுகாப்பாக வெளியே எடுப்பது எளிதல்ல என்பதை அவனே நன்கு அறிந்திருந்தான். அதற்கும் மேலாக அந்த புதையலை பல கழுகுகள் சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருப்பதால் வான் வர்த்தக பகுதியில் துர்வனும் அவன் தோழர்களும் நீண்ட நாட்கள் தங்க முடியாது என்பதும் ஜெயசமரனுக்கு புரிந்தது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது இன்னும் சில நாட்களில் அங்கே ஒரு பெரிய கலவரம் வெடிக்கப் போகிறது என்று நினைத்தான். இதை நினைத்த போது ஜெயசமரனின் முகத்தில் மெல்ல ஒரு புன்னகை தோன்றியது. அதனால்தான் வான் வர்த்தக பிரிவின் பிரம்மாண்ட ஏலம் முடிந்திருந்தாலும் நகரின் கூட்டம் குறையவில்லை. பல சக்தி வாய்ந்த பிரிவுகளும் பல திறமைசாலிகளும் அங்கேயே தங்கியிருந்தன. அதே நேரத்தில் அவர்கள் அனைவரின் பார்வையும் அசுர காற்று பிரிவு தங்கியிருந்த பகுதியை நோக்கியே நிலைத்திருந்தது. இந்த காட்சியை பார்த்தால் அந்த நகரத்தில் உள்ள பலரின் கண்கள் அசுர காற்று பிரிவின் வெள்ளி கட்டிடத்தின் மீதே இருப்பது தெளிவாக தெரிந்தது. மறுபுறம் துர்வனும் அவனது தோழர்களும் தற்போதைய நிலைமையை முழுமையாக உணர்ந்திருந்தனர். அதனால் அதை சமாளிக்க ஒரு திட்டத்தையும் அவர்கள் முன்கூட்டியே தயாரித்திருந்தனர். அதைத் தொடர்ந்து ஒரே நாளில் பெரும் விலை கொடுத்து தங்களை பாதுகாக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த வீரர்களை வான் வர்த்தக பகுதியிலேயே அவர்கள் சேர்த்துக் கொண்டனர். இருப்பினும் இந்த ஏற்பாடுகள் நகரத்தில் இருந்த மற்ற சக்தி வாய்ந்த பிரிவுகளுக்கு எந்த சிறப்பான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அந்த நேரத்தில் ஜெயசமரன் ஒரு உயரமான கட்டிடத்தின் அருகே அமர்ந்து வடக்கு திசையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து, அவங்க இங்கிருந்து கிளம்ப தயாராயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த துர்வன் வெளியே வந்துட்டான். அப்படின்னா நாமளும் அவன் கூட சேர்ந்து இந்த நகரத்தை விட்டு வெளியே போகலாம் என்றார். அவன் இதை சொல்லி முடிக்கும் முன்பே வானத்தில் இருந்த சூரியன் திடீரென மிகவும் பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது. அந்த மாற்றத்தை உணர்ந்த ஜெயசமரனின் முகத்தின் நிறம் மாறியது. அதைத் தொடர்ந்து
நகரத்தின் வழக்கமான ஆரவாரம் திடீரென அடங்கியதை அவன் கவனித்தான். அதே சமயத்தில் சுற்றியிருந்த சக்திகளிலும் ஒரு விசித்திரமான குழப்பம் மெதுவாக பரவத் தொடங்கியது. அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஜெயசமரன் 3 திசைகளை கவனமாக பார்த்தான். அங்கே பல வீரர்கள் தோன்றியிருந்தனர். மேலும் சிறிது உற்று பார்த்தபோது அந்த 3 திசைகளிலும் இருந்தவர்கள் உண்மையில் அசுர காற்று பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் அவனுக்கு புரிந்தது. வெள்ளி கட்டிடம் யாரிடம் இருக்கிறது என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாதபடி அவர்கள் தங்கள் பிரிவை 3 தனித்தனி குழுக்களாக பிரித்திருந்தனர். இருந்தபோதிலும் நகரத்தில் இருந்த பல சக்தி வாய்ந்தவர்கள் அந்த 3 குழுக்களையும் நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கினர். அப்போதுதான் திவான் ஏதோ ஒன்றை யோசித்து, இல்ல சமரா, அந்த வெள்ளி கட்டிடம் இந்த 3 குழுவுல இல்ல. அத பாதுகாப்பா எடுத்துட்டு போகணும்னு இந்த 3 குழுவை ஏற்பாடு பண்ணி மத்தவங்களை ஏமாத்த பாக்குறாங்க என்றார். இதை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் புன்னகை விரிந்தது. ஏனெனில் துர்பனின் தந்திரம் திவானால் முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. வெள்ளி கட்டிடத்திலிருந்து வெளிப்படும் சக்திகளை திவான் இவ்வளவு துல்லியமாக உணர்ந்து கண்காணிப்பான் என்று துர்பன் கனவிலும் நினைத்திருக்க மாட்டான். அதே நேரத்தில் வான் வர்த்தக பகுதியில் ஒரு பெரும் சலசலப்பு எழுந்தது. அசுர காற்று பிரிவைச் சேர்ந்தவர்களை துரத்த தொடங்கிய பல குழுக்கள் அந்த 3 திசைகளிலும் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நகர்ந்தன. அப்போது திவான் சிரித்தபடியே, வடக்கு திசை சமரா என்றான். அவன் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரனின் முகத்தில் இருந்த சிரிப்பு மேலும் ஆழமானது. பிறகு அவன் உடனே நகரின் வடக்கு பகுதியை நோக்கி அதிவேகமாக நகரத் தொடங்கினான். அப்போது இன்னொரு உருவமும் அவனை நெருக்கமாக பின்தொடர்ந்தது. அவர்கள் முன்னோக்கி நகர்ந்தபோது ஜெயசமரன் தன் மன உறுதியை மேலும் உறுதிப்படுத்திக் கொண்டான். அதே நேரத்தில் நகரத்திலிருந்து வெளியே செல்லும் அந்த பாதை மிகவும் குறுகியதாக இருந்தது. அதனால் அந்த வழியாக நகரத்தை விட்டு வெளியேற முயன்றவர்களை பற்றி பலருக்கும் தெரியாமல் போனது. அதே சமயம் பின்னால் நின்றிருந்த ஒருவரின் முகத்தை பார்த்தாலே அவன் அசுர காற்று பிரிவின் துர்வன் என்பது புரிந்தது. அப்போது துர்வனின் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றி, நான் நினைச்ச மாதிரியே இங்க இருந்த முக்கால்வாசி வீரர்கள் 3 திசையில பிரிஞ்சு போயிட்டானுங்க. அதனால இப்போதைக்கு அவங்களால எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த வான் வர்த்தக பகுதியை விட்டு வெளியே போன உடனே நமக்கு உதவி பண்ண ஒருத்தர் நம்ம கூட வந்து சேருவாரு. அதுக்கப்புறம் நாம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை என்றான். அவனது வார்த்தைகளை கேட்டதும் அவனுக்கு பின்னால் நின்றவர்கள் சம்மதமாக தலையசைத்தனர். ஆனால் அதே நேரத்தில் சற்று தொலைவில் இருந்து யாரோ ஒருவரின் சிரிப்பு சத்தம் துர்வனுக்கும் அவனது ஆட்களுக்கும் கேட்டது. யாரோ ஒருவர் சத்தமாக, துர்வன், உன்னோட தந்திரம் உண்மையிலேயே புத்திசாலித்தனமானதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா துரதிருஷ்டவசமா நீ நினைச்ச அளவுக்கு அது உனக்கு பலன் தரல என்றான். இந்த குரல் ஒலித்த அதே நொடியில் ஒரு நிழல் மின்னல் வேகத்தில் முன்னோக்கி நகரத் தொடங்கியது. அந்த நிழலை கண்டதும் துர்வனின் முகமும் அவனுடன் இருந்தவர்களின் முகங்களும் உடனே நிறம் மாறின. பிறகு அவர்களை நோக்கி வரும் உருவத்தை பார்த்த உடனே அவர்கள் சத்தமாக, ரோகனா, எங்களை கண்டுபிடிச்சு இங்க வர்ற அளவுக்கு உனக்கு அவ்வளவு அறிவு இருக்குதா? அற்புதம். ஆனா எங்களை கண்டுபிடிச்சாலும் இங்க தனியா வந்து நீ ஒரு முட்டாள்னு நிரூபிச்சுட்ட. நான் சும்மா தெரிஞ்சுக்க கேக்குறேன், எங்க கிட்ட இருந்து அந்த பொருளை திருடலான்னு நினைக்கிற அளவுக்கு உன் திறமை மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா என்று கேட்டா. இதை கேட்ட ரோகன் சிரித்துக் கொண்டே, டே துர்வா, உன்கிட்ட ஒரு திட்டம் இருக்கும்போது நான் எந்த திட்டமும் இல்லாம இங்க வருவேன்னு நினைச்சியா? அப்புறம் நான் இங்க தனியா இல்ல. சர்வானண்ணா, நீயும் இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும். முன்னாடி வந்து இவன்கிட்ட உன் மூஞ்ச காமி என்றான். அவன் வார்த்தைகள் முடிந்ததும் காட்டின் அந்த பகுதியிலிருந்து இன்னொரு நிழல் மெதுவாக வெளிவந்தது. பிறகு அந்த உருவம் சிரித்தபடியே, என்னாச்சு ரோகன்? எல்லாம் நல்லாதானே போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள எதுக்கு என்னோட திட்டத்தை கலைச்ச? நீ என்ன எப்படியோ கண்டுபிடிச்சிருவன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த முட்டாள் துருவனுக்கு நான் இவ்வளவு நேரம் இவன் பக்கத்துலதான் இருக்கேன்னு கூட தெரியல என்றான். இதை சொல்லிக்கொண்டே நிழல் பிரிவைச் சேர்ந்த சர்வான் மெதுவாக வெளியே வந்தான். அவனை பார்த்ததும் துருவனின் முகத்தில் இருந்த வெறுப்பு மேலும் அதிகரித்தது. அவன் உடனே, சரி, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இந்த விஷயத்த சொல்லுங்க. நிழல் பிரிவும் பிரபஞ்ச குகை பிரிவும் எப்ப இருந்து இவ்வளவு நட்பா நீங்க? அப்புறம் உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன். என்கிட்ட ஒரே ஒரு வெள்ளி கட்டிடம் தான் இருக்கு. ஆனா நீங்க 2 பேர் இருக்கீங்க. ஒருவேளை என்கிட்ட இருந்து நீங்க இதை திருடினாலும் உங்க 2 பேர்ல இதை யாரு வச்சுக்க போறீங்க என்று கேட்டான். அத்தியாயம் 1857. துர்வன் சொன்னதை கேட்ட ரோகன் முகத்தில் புன்னகையுடன், துர்வன், எங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட நினைக்காத. உன்னோட சதியை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நாங்க ஒன்னும் உன்ன மாதிரி முட்டாள் இல்ல. முதல்ல உன் கையில இருந்து அந்த வெள்ளி கட்டிடத்தை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் யார் அதை வச்சுக்கிறதுன்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். அதுவும் இல்லாம
அசுர காற்று பிரிவோட வீரர்கள் நகரத்திலேயே நல்லா சிக்கிட்டானுங்க. அதனால அவனுங்க உனக்கு உதவி இங்க வருவானுங்கன்னு உன்னோட கனவுல கூட நினைச்சுக்காத என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் துர்வனின் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தோன்றியது. பிறகு அவன் சிரித்துக் கொண்டே, எனக்கு உதவ யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வந்து என்ன தாக்குங்க என்றான். அவன் அந்த வார்த்தைகளை சொன்னபோது அவன் முகத்தில் ஒரு மர்மமான சிரிப்பு விரிந்தது. அதை பார்த்ததும் ரோகன் மற்றும் சர்வான் முகங்களில் இருந்த சிரிப்பு மெதுவாக மறைந்தது. பிறகு அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட பின் அதிவேகமாக முன்னேறினர். அப்போது அவர்களின் உடல்களிலிருந்து அபரிமிதமான சக்திகள் வெடித்தெழுந்தன. அதை பார்த்த துர்வன் இன்னும் சிரித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அந்த தாக்குதல்கள் அவனை நெருங்கிய தருணத்தில் திடீரென ஒரு மனிதன் முன்னோக்கி வந்து ரோகனும் சர்வானும் விட்ட தாக்குதல்களை நேரடியாக எதிர்கொண்டார். அதைத் தொடர்ந்து அவர் தன் கருப்பு சக்திகளை கட்டவிழ்த்துவிட்டு மின்னல் வேகத்தில் அவர்கள் இருவரையும் தாக்கத் தொடங்கினார். அந்த கருப்பு சக்திகளை பார்த்ததும் ரோகனும் சர்வானும் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்களின் முகங்களின் நிறம் உடனே மாறி, இது மரண சக்திகள் என்று ஒரே நேரத்தில் சொன்னார்கள். பிறகு அவர்கள் இருவரும் அந்த கருப்பு சக்திகளின் தாக்குதல்களை தவிர்க்க முயன்றனர். அப்போது கருப்பு ஆடை அணிந்திருந்த அந்த மர்மமான மகா யோகியை பார்த்த ரோகன் கனத்த குரலில், இந்த அளவுக்கு சக்தி கண்டிப்பா ஒரு சாதாரண வீரனுக்கு சொந்தமா இருக்க முடியாது. இவர் நிச்சயமா அசுர காற்று பிரிவை சேர்ந்த மூத்தவராதான் இருக்கணும் என்றான். மறுபுறம் அந்த கருப்பு உடையணிந்த போர் வீரன் தன் முகத்தை மறைத்திருந்த துணியை அகற்றிக் கொண்டு வித்தியாசமான சிரிப்புடன், இந்த புதிய தலைமுறை போர் வீரர்கள் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்ச உடனேயே இந்த உலகமே அவங்களுக்கு கீழே வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. இந்த வெள்ளி கட்டிடத்தை எங்க அசுர காற்று பிரிவு ரொம்ப நேர்மையான முறையில வாங்கி இருக்கு. அத போய் திருட பாக்குறீங்களா என்று கேட்டா. அந்த முகத்தை பார்த்ததும் ரோகன் அதிர்ச்சியுடன், இவரா என்றான். ஆனால் அதற்கு மேல் அவனால் ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை. அதே நேரத்தில் இவ்வளவு நேரம் அவர்கள் கண் முன்னாலேயே இருந்தும் யாராலும் அவரை அடையாளம் காண முடியாமல் போனது ரோகனை இன்னும் அதிகமாக அதிர வைத்தது. இதை பார்த்தவுடனே அந்த மனிதரை பற்றி ரோகன் முன்பே கேள்விப்பட்டிருந்தான் என்பது தெளிவாக தெரிந்தது. அவர்தான் அசுர காற்று பிரிவைச் சேர்ந்த ஆரம்ப மகாயோகி நிலையில் இருந்த அவர்களின் மூத்தவர் காலவேந்தன். பொதுவாக இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர்கள் உலகத்திலிருந்து விலகி பயிற்சியிலேயே தங்களின் பெரும்பாலான காலத்தை செலவிடுவார்கள். காலவேந்தன் போன்ற ஆரம்ப மகாயோகிகளின் சக்தி ரோகனுக்கும் சர்வானுக்கும் இருந்த சக்திகளை விட பல மடங்கு அதிகமானது என்பது ஒரே பார்வையில் புரிந்தது. இருந்தாலும் இப்போது இரண்டு பெரிய பிரிவுகளைச் சேர்ந்த வலிமையானவர்கள் அசுர காற்று பிரிவை தடுக்க நேரடியாக இங்கு வந்திருந்தனர். அதற்கு பிறகு அந்த மூத்தவர் மெதுவாக பேசத் தொடங்கி, தம்பிகளா, நிழல் பிரிவு மேலையும் பிரபஞ்ச குகை பிரிவு மேலையும் எனக்கு ஓரளவு மரியாதை இருக்கு. அதனாலதான் உங்களோட இந்த கேவலமான நடத்தைய நான் இப்ப மன்னிச்சிடுறேன். அமைதியா இங்க இருந்து இப்பவே போயிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் 2 பேரும் உயிரோட உங்க பிரிவுக்கு திரும்பி போய் சேருவீங்க. எல்லாத்துக்கும் மேல நான் யாருன்னு இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எதிரிகளோட சண்டை போடும்போது நான் எவ்வளவு தூரம் போவேன்னு உங்க 2 பேருக்குமே தெரியும். அதனால அமைதியா இங்கிருந்து ஓடி போங்க என்றான். காலவேந்தன் பேசுவதை கேட்டபோது ரோகன் மற்றும் சர்வான் முகங்களில் கவலை தோன்றியது. பிறகு அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். அந்த தருணத்தில் அவர்களின் கண்களில் ஒரு உதவியற்ற நிலை தெரிந்தது. அவர்களுக்கு அங்கிருந்து போக மனம் வரவில்லை. ஆனாலும் காலவேந்தன் யார் என்பதும் அவர் எவ்வளவு ஆபத்தானவர் என்பதும் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. தங்கள் பிரிவுகளை பற்றி கவலைப்படாமல் இருந்திருந்தால் இந்நேரத்திற்குள் அவர் அவர்களை தாக்கியிருப்பார் என்பதும் அவர்களுக்கு புரிந்தது. சிறிது நேரம் அமைதியாக நின்ற பிறகு பெருமூச்சு விட்டபடியே ரோகனும் சர்வானும் அங்கிருந்து கிளம்ப முடிவு செய்தார்கள். அதே நேரத்தில் இனி அங்கே தங்கி இருப்பதில் எந்த பயனும் இல்லை என்பதும் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அதனால் இருவரும் பதட்டத்தோடு அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் அங்கிருந்து போவதை பார்த்த துர்பன் நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டு, ரொம்ப நன்றி மூத்தவர் காலவேந்தன். நீங்க மட்டும் இங்க இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் இங்க ஒரு பெரிய கலவரமே ஏற்பட்டிருக்கும். சரி, இனி நம்ம முன்னோக்கி போகலாம் என்றான். அதே நேரத்தில் இதுவரை காலவேந்தனை மறைத்து வைத்திருந்தது சரியான முடிவென்று அவன் மனதிற்குள் மகிழ்ந்தான். இல்லையென்றால் எதிரிகள் முழு தயாரிப்போடு வந்திருப்பார்கள். அப்போது அவர்களின் நிலைமை இன்னும் மோசமாகி இருக்க வாய்ப்பிருக்கிறது. பிறகு அவர்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருந்த போது காலவேந்தன் திடீரென்று நடையை நிறுத்தினார். அப்போது அவர் குரலில் லேசான ஆச்சரியம் கலந்து, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நம்ம பின்னாடி வந்த எல்லாருமே இன்னும் போகல. ஓ, இது அந்த பையனா? அவனை உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே. டே பையா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த காட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருப்ப? கொஞ்சம் வெளியே வா, இல்லன்னா உன்னை வலுக்கட்டாயமா நான் வெளியே இழுத்துட்டு வருவேன் என்றார். அந்த நேரத்தில்
காலவேந்தனின் பார்வை அங்கிருந்த ஒரு காட்டு புதரின் மேல் சென்றது. துருவன் அதை பார்த்து ஆச்சரியமடைந்தான். ஏனெனில் வேறு யாராவது தங்களை பின்தொடர்ந்திருப்பார்கள் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் காலவேந்தன் இதை சொன்ன பிறகும் காட்டுக்குள் ஒரு அமைதி நிலவியது. அதை உணர்ந்த காலவேந்தன் தலையை அசைத்து, நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி ஒளிஞ்சிருக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? இத வச்சு பார்க்கும்போது உன் திறமை மேல உனக்கு ரொம்ப பெரிய கர்வம் இருக்கிற மாதிரி தெரியுதுடா பையா என்றார். இதை சொன்னவுடனே அவர் தன் கையை மேலே உயர்த்தினார். பிறகு அதிலிருந்து மரண சக்தி வெளிப்பட்டு அது வேகமாக அந்த புதர்களை நோக்கி பாய்ந்தது. அந்த சக்தி பரவிய நொடியில் பசுமையாக இருந்த காடு வறண்டு போனது. அடுத்த கணம் ஒரு மரம் வெடிச்சத்தத்தோடு சிதறி அதிலிருந்து 2 உருவங்கள் வெளியே வந்தன. அப்போது முகத்தில் லேசான கவலையோடு அவர்கள் இருவரும் அந்த மூத்த காலவேந்தனை பார்த்தார்கள். அப்போது துர்வனும் அவர்களை மிகவும் கவனமாக பார்த்தான். பிறகு அடுத்த நொடியே அவன் முகத்தில் பயங்கரமான ஒரு புன்னகை விரிந்து, இது அந்த தம்பி சமரன் ஜெயந்தனா? உனக்கு உன் உயிர் முக்கியம்னு நினைச்சிருந்தா இங்க வராம இருந்திருக்கலாம். ஆனா நீ நகரத்துக்கான பாதையே தேர்ந்தெடுத்துட்ட. பரவாயில்ல மூத்த காலவேந்தா, இனிமே எவனும் நம்ம பின்னாடி வராத அளவுக்கு இவனை உரு தெரியாம அழிச்சிருங்க என்றான். அந்த நேரத்தில் காலவேந்தன் ஜெயசமரனையும் இனியாவையும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். பிறகு சிறிது நேரம் கழித்து அவர் மெதுவாக, துர்வன் இப்ப சொன்னது உங்களுக்கும் கேட்டிருக்கும். இனி நீங்க 2 பேரும் இங்க இருந்து உயிரோட தப்பிக்க முடியாது. உங்க மரணம் ரொம்ப வேதனையா இருக்கும்னு நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன் என்றார். அவர் இப்படி பேசுவதை பார்த்ததும் ஜெயசமரனின் முகத்தில் லேசான கவலை தெரிந்தது. ஏனெனில் காலவேந்தனை போல ஒரு சக்தி வாய்ந்த வீரன் திடீரென்று தோன்றியது அவனது மன உறுதியை குலைக்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் துர்வனுக்கு உதவ மகாயோகிக்கு நிகரான ஒரு வீரன் இருப்பான் என்று அவன் நினைக்கவே இல்லை. பிறகு சிறிது கலக்கத்தோடு ஜெயசமரன் மெதுவாக, இவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல அந்த அரக்க கிழவனை விட இவன் இன்னும் அதிக சக்தி வாய்ந்தவனா இருக்கான் என்றான். சிறிது தொலைவில் நின்றிருந்த துர்வனும் ஜெயசமரனின் முகம் மாறியதை கவனித்தான். உடனே அவன் சத்தமாக சிரித்துக் கொண்டே, என்னாச்சு சமரா? உன்னோட ஆணவம் எல்லாம் இப்ப காணாம போயிருச்சா? ஏன் இவ்வளவு கலக்கமா இருக்க? சிலருக்கு எதிரா போகவே கூடாதுன்னு நான் முன்னாடியே உன்கிட்ட சொன்னல. ஆனா நீதான் என்னோட பேச்ச கேட்கல. அதனால இப்போ உன் முட்டாள்தனத்தோட விளைவுகளை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றான். அவன் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் ஒரு பெருமூச்சு விட்டு, இவ்வளவு சீக்கிரம் சந்தோஷப்படாத துர்வா, சண்டை இன்னும் தொடங்கல. ஆனா நான் இங்க இருந்து ஓடி போயிடுவேன்னு நீ நினைக்கிறியா? அந்த அரக்க கிழவனை நான் எப்படி அவ்வளவு மோசமா காயப்படுத்தினேன்னு நீ ரொம்ப ஆச்சரியப்பட்ட இல்லையா? உன்னோட அந்த கேள்விக்கான பதில இப்ப நான் உனக்கு காட்டுறேன் என்றான். இப்படி சொல்லிக்கொண்டே ஜெயசமரன் தன் கைகளை மெதுவாக அசைக்க தொடங்கினான். அப்போது அவன் கைகளிலிருந்து பிரகாசமான சிவப்பு ஒளி ஒன்று வெளிப்பட ஆரம்பித்தது. அந்த ஒளி கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு கலசமாக மாறி வானில் மிதந்தது. அதே நேரத்தில் அந்த சுடர் கலசத்திற்குள் இருந்து மிகவும் ஆபத்தான சக்தி அலைகள் பரவுவது தெளிவாக உணரப்பட்டது. அந்த கலசம் வெளிப்பட்ட நொடியில் காலவேந்தனின் முகத்தில் ஆச்சரியம் தோன்றியது. அதை மறைத்துக் கொண்டே அவர், எல்லையற்ற புதையலா? உன்கிட்ட இப்படி ஒரு புதையல் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை பையா. ஆனா இப்படிப்பட்ட புதையல் உன்ன மாதிரி ஒருத்தன் கையில இருக்கிறது சரியில்லை. நீ ஒண்ணு பண்ணு, அத என்கிட்ட கொடுத்துரு என்று சிரித்தார். அந்த மனிதன் மிகவும் அனுபவம் நிறைந்தவர். அதனால்தான் ஒரே பார்வையிலேயே அந்த கலசம் ஒரு சக்தி வாய்ந்த எல்லையற்ற புதையல் என்பதை கண்டுபிடித்தார். அசுர காற்று பிரிவுக்குள்ளேயே கூட இப்படிப்பட்ட ஒரு கலசம் மிக அரியதாக கருதப்பட்டது. அதனால் தான் ஜெயசமரன் அந்த கலசத்தை எப்படி பெற்றான் என்ற எண்ணம் அவருக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அதே சமயம் அவர் கண்களில் பேராசையும் மெதுவாக எழுந்தது. ஏனெனில் இப்படிப்பட்ட விசேஷமான எல்லையற்ற புதையலை பெற்றால் யாருக்குமே அது மிகப்பெரிய பயனாக இருக்கும். அப்போது காலவேந்தனின் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் சிரித்துக் கொண்டே, இந்த கலசத்தை என்கிட்ட இருந்து பறிக்க நினைக்கிறியா? அப்படின்னா உன்னோட திறமைய காட்டு. அது உண்மையிலேயே என்னை விட அதிகமா இருந்தா இந்த கலசம் உனக்கு தான் சொந்தம் என்றான். அதற்கு பிறகு அவன் தன் அருகில் நின்ற இனியாவை பார்த்து, இனியா, இந்த மூத்த கிழவனை நான் பாத்துக்கிறேன். மத்தவங்களை உன்னால சமாளிக்க முடியுமா என்று கேட்டான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் இனியாவின் கண்களில் அளவற்ற மகிழ்ச்சி மின்னியது. ஏனெனில் இரத்தச்சுறா குழு மூத்தவரின் முத்திரையை அவள் ஏற்கனவே நீக்கி இருந்தாள். அதனால் அவளுடைய சக்தி முழுமையாக மீண்டும் அவளிடம் திரும்பி வந்திருந்தது. அதுவும் இல்லாமல் இப்போது அவள் உச்ச பரமஜீவ நிலையை அடைந்திருந்தாள். அதே சமயம் துர்வன் ஒரு பரமஜீவ நிலை வீரனாக மட்டுமே இருந்தான். இதனால் துர்வனையும் மற்றவர்களையும் சமாளிப்பது இனியாவுக்கு கடினமாக இருக்க போவதில்லை. இனியா தலையசைத்து சம்மதித்ததை பார்த்த ஜெயசமரன் புன்னகையுடன் காலவேந்தனை பார்த்தான். அப்போது அவன் கண்களில் இரக்கம் என்ற ஒன்றே இல்லை. பிறகு அடுத்த நொடியில்
ஜெயசமரன் தன் கைகளால் முத்திரைகளை உருவாக்க தொடங்கினார். உடனே சுடர் கலசத்திலிருந்து வெளிப்பட்ட சிவப்பு ஒளி பல மடங்கு தீவிரமடைந்தது. அதைத் தொடர்ந்து அந்த ஒளி மெதுவாக விரிந்து வயதான காலவேந்தனையும் சூழ்ந்தது. அந்த ஒளி தன்னை சுற்றி வருவதை உணர்ந்த காலவேந்தன், அந்த அரக்க கிழவன மாதிரி என்னையும் ஒரு முட்டாள்னு நினைக்கிறியா என்று கேட்டார். இதை சொன்னவுடனே அவர் அங்கிருந்து வேகமாக பின்வாங்கினார். ஏனெனில் முன்பு அந்த அரக்க மூத்தவர் ஜெயசமரன் பயன்படுத்திய இதே சுடர் கலசத்தால் தான் அவ்வளவு மோசமாக காயமடைந்தார் என்பது அவருக்கு புரிந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கலசத்திற்குள் சிக்கிக் கொள்ள அவர் தயாராக இல்லை. காலவேந்தன் பின்வாங்குவதை பார்த்த ஜெயசமரன், ஆனா இந்த கலசத்துக்குள்ள நீ போறியா இல்லையாங்கிறத தீர்மானிக்க போறது நீ இல்ல என்றார். சுடர் கலசத்திற்குள் அக்னி வாயில்கள் முழுமையாக தயாராகவில்லை என்றால் ஒருவேளை காலவேந்தனை உள்ளே இழுக்க முடியாமல் போயிருக்கும். ஆனால் இப்போது அந்த வாயில்கள் தயார் நிலையில் இருந்ததால் கலசத்தின் சக்தி பல மடங்கு அதிகரித்திருந்தது. அதனால் இந்த வார்த்தைகளை சொன்னதும் ஜெயசமரன் தன் கைகளின் முத்திரைகளை மாற்றினார். உடனே சுடர் கலசம் நடுங்கியது. பிறகு அடுத்த நொடி அது நடுங்கியபடியே மறைந்து போனது. அதை கண்ட காலவேந்தனின் முகம் நிறம் மாறியது. அவர் உடனே பீதியுடன் மேலும் பின்வாங்க முயன்றார். ஆனால் அவர் எதையும் புரிந்து கொள்ளும் முன்னரே வானத்திலிருந்து ஒரு நிழல் அவரை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்தது. பிறகு ஒரே நொடியில் அவர் மீண்டும் சிவப்பு ஒளியால் சூழப்பட்டார். இந்த முறை அந்த சக்தி முன்பை விட பல மடங்கு கொடூரமாக இருந்தது. ஆனால் அடுத்த கணமே சுடர் கலசம் ஒரு கொடூரமான வேட்டை விலங்கை போல தன் வாயை திறந்து காலவேந்தனை ஒரே மூச்சில் விழுங்கியது. இதை செய்த உடனே ஜெயசமரன் தன் பார்வையை இனியாவை நோக்கி திருப்பி, இனியா, அந்த வெள்ளி கட்டிடத்தை சீக்கிரமா எடுத்துரு என்றார். இந்த நேரத்தில் சுடர் கலசம் மகாயோகி வீரனான காலவேந்தனை முழுவதுமாக விழுங்கியதை துர்வனும் பார்த்தான். அந்த காட்சியை பார்த்த நொடியில் அவன் முகம் வெளிரி போய் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். ஆனால் விரைவில் தன்னை சுதாரித்துக் கொண்டு ஜெயசமரனை நோக்கி சிரித்தபடியே, சமரா, உன்னோட இந்த எல்லையற்ற புதையல் மேல உனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியுது. வெறும் ஒரு எல்லையற்ற புதையலால மூத்த காலவேந்தனை உன்னால அடக்க முடியும்னு நீ உண்மையிலேயே நினைக்கிறியா? முட்டாள். அவர் ஒரு சக்தி வாய்ந்த மகா யோகிடா. அந்த அரக்க கழவனை விட இவர் பல மடங்கு பலசாலி என்றான். அதே நேரத்தில் இனியா மெதுவாக துர்வனுக்கு அருகில் வந்து லேசாக புன்னகைத்தபடியே, சரி சரி, அதெல்லாம் சமரன் என்ன பாத்துக்குவாரு. நீ உன் வாயை கொஞ்ச நேரம் மூடு. அப்புறம் அந்த வெள்ளி கட்டிடத்தை நீயே இப்ப என் கையில கொடுக்க போறியா, இல்ல நானே எடுத்துக்கிட்டுமா என்று கேட்டாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் துர்வனின் முகத்தில் ஒரு பயங்கரமான எண்ணம் தெரிந்தது. அவன் உடனே கோபத்தில் தன் பற்களை கடித்தான். அதே நேரத்தில் ஏலத்தின் போது எல்லோரின் முன்னிலையிலும் இனியா தன்னை அவமானப்படுத்திய காட்சி அவன் மனதில் மீண்டும் எழுந்தது. அந்த அவமானத்திற்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவனை முழுவதும் ஆட்கொண்டது. உடனே அவன், தோழர்களே, இந்த முட்டாள் பொண்ணை முடிச்சிருங்க என்று கத்தினான். அவன் இதை சொன்ன நொடியில் அசுர காற்று பிரிவைச் சேர்ந்த சில வீரர்கள் இனியாவை சூழ்ந்து கொண்டனர். பிறகு அவர்கள் உடல்களிலிருந்து வெளிப்பட்ட சக்திகள் ஒரே நேரத்தில் அவளை நோக்கி பாய்ந்தன. ஆனால் அந்த தாக்குதல்களை பார்த்த இனியா சிறிதும் கலங்கவில்லை. அவள் தன் முஷ்டியை இறுக பிடித்துக் கொண்டு நேரடியாக அதை எதிர்கொண்டாள். அப்போது அவளது உடலிலிருந்து நீல நிற சக்திகள் வெடித்தெழுந்தன. அவை ஒரு பெரிய அலை போல பரவி அந்த வீரர்களின் தாக்குதல்களை நேருக்கு நேர் மோதி அழித்தது. அதைத் தொடர்ந்து அந்த வீரர்கள் ரத்தம் கக்கியபடியே பல தூரம் பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டனர். இந்த காட்சியை பார்த்ததும் துர்வனின் முகம் மீண்டும் வெளிரியது. அதே நேரத்தில் அவன் கண்களில் ஆச்சரியமும் பயமும் தெளிவாக தெரிந்தது. அப்போது இனியா அவனை பார்த்து, உன்னோட ஆளுங்க எல்லாம் காத்துல பறந்துட்டானுங்க, இப்ப நீ எங்க பறக்க விரும்புற என்று கேட்டாள். அத்தியாயம் 1858. இனியாவின் வார்த்தைகள் துர்வனை மேலும் வெறியாக்கின. அவன் உடனே தன் சக்திகளை முழுமையாக வெளிப்படுத்த தொடங்கினான். அப்போது அவன் பின்னால் ஒரு மங்கலான நிழல் உருவானது. அந்த நிழலில் அசுர சக்திகள் கொந்தளித்துக் கொண்டிருந்தன. அது பார்க்க மிகவும் ஆபத்தானதாக தெரிந்தது. இதை கண்ட இனியா லேசான ஆச்சரியத்துடன், ஒத்துக்கிறேன், உன்கிட்டயும் கொஞ்சம் திறமை இருக்கு என்றாள். அதை சொன்னதும் இனியா தன் கைகளை வேகமாக அசைத்தாள். உடனே ஜீவ மரண வாசலின் கவசம் அவளுக்கு முன்பாக வெளிப்பட்டது. அந்த கவசம் தோன்றிய நொடியில் அவள் சிறிதும் தாமதிக்காமல் முன்னேறி துர்வனை நேரடியாக தாக்க தொடங்கினாள். மறுபுறம் சுடர் கலசத்தின் உள்ளே காலவேந்தன் அந்த அக்னி உலகத்தை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான அதிருப்தி தெரிந்தது. அதே நேரத்தில் ஜெயசமரன் வானில் மிதந்தபடியே அவருக்கு முன்னால் தோன்றினார். அதை பார்த்த காலவேந்தன் சிரித்தபடியே, நீ ரொம்ப திறமையானவன் தான் பொய்யா, ஆனா என்ன இந்த கலசத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாலும் என்ன உன்னால என்ன பண்ண முடியும் என்று கேட்டார். இதை கேட்டுக்கொண்டே காலவேந்தன் ஒரு அடி முன்னேறினார்.
பிறகு அவருடைய உடல் உடனே அந்த இடத்திலிருந்து மறைந்து அடுத்த கணமே அவர் ஜெயசமரனின் அருகில் தோன்றினார். அதே நேரத்தில் அவர் தன் கைகளை கூர்மையான நகங்களாக மாற்றி மரணத்தின் சக்தியுடன் ஜெயசமரனின் கழுத்தை நோக்கி தாக்கினார். ஆனால் அந்த நொடியில் ஜெயசமரனின் அருகில் ஒரு கருப்பு சடலம் திடீரென தோன்றி ஒரு கவசம் போல அவனுக்கு முன்பாக நின்றது. அப்போது காலவேந்தனின் சக்தி வாய்ந்த தாக்குதல் நேரடியாக அந்த சடலத்தின் மீது மோதி ஒரு பெரும் சத்தம் எழுந்தது. ஆனால் வானழிப்பான் சடலம் சிறிதும் அசையவில்லை. மாறாக காலவேந்தனின் மரண சக்திகள் ஒரு கணத்தில் சிதறி மறைந்தன. இதை கண்ட காலவேந்தன் திகைத்து போனார். ஏனெனில் அவரது முழு சக்தியுடனான தாக்குதலால் கூட அந்த சடலத்தை அசைக்க முடியவில்லை என்பது அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அப்போது ஜெயசமரன் அவரை பார்த்து லேசாக புன்னகைத்து, இதை நான் ஒத்துக்கிறேன். உன் கூட நான் நேருக்கு நேர் மோதுனா 1 இல்ல 2 தாக்குதலையே நான் தோத்து போகலாம். ஆனா நீ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் என் தலையில இருக்கிற ஒரு முடிய கூட உன்னால சேதப்படுத்த முடியாது என்றான். அப்போது ஜெயசமரன் தன் கைகளால் முத்திரைகளை மாற்றத் தொடங்கினார். அதே நேரத்தில் வானம் முழுவதும் சக்தியின் ஏற்ற இறக்கங்களால் குலுங்கத் தொடங்கியது. பிறகு சிறிது நேரத்தில் இதுவரை மறைந்திருந்த 8 அக்னி வாயில்கள் வானத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்பட்டன. அவை தோன்றியதும் கர்ஜிக்கும் சத்தம் அந்த இடம் முழுவதும் பரவியது. அந்த 8 அக்னி வாயில்கள் முழுமையாக உருவானவுடன் சுடற்கலசத்தின் சக்தி திடீரென்று பல மடங்கு உயர்ந்தது. அதைத் தொடர்ந்து சுற்றியுள்ள இடமெங்கும் தீப்பிழம்புகள் எழத் தொடங்கின. அப்போது காலவேந்தன் அந்த 8 சுடர் வாயில்களை பார்த்த நொடியில் அவர் கண்களில் லேசான பீதி தெரிய ஆரம்பித்தது. ஏனெனில் அந்த வாயில்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் அபாயகரமான சக்திகளை அவரால் உணர முடிந்தது. அவரது முகத்தில் தோன்றிய அந்த கவலையை பார்த்த ஜெயசமரன் மெதுவாக சிரித்தபடியே, முதல்ல இந்த பரிசை நான் அந்த அரக்க கிழவனுக்கு கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அவனுக்கு முன்னாடியே நீ என் உலகத்துக்கு வந்துட்ட. அதனால முதல்ல நீயே இதை ருசிப்பாரு என்றா. பிறகு அவன் தன் கைகளில் முத்திரையை மாற்றி சத்தமாக, 8 ஒளிகளின் அக்னி தாக்குதல், அதே நேரத்தில் அக்னி வாயில்களின் கோபம் பரவட்டும் என்று கத்தினான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் காலவேந்தனின் முகம் முழுவதும் பீதியால் நிரம்பி, இந்த பையன் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்த தாக்குதலை தயார் பண்றான்? இல்ல இல்ல, இது முழுசா உருவாகிறதுக்கு முன்னாடியே இதை நான் தடுக்கணும். இல்ல, என்னோட கதை இதோட முடிஞ்சது என்று நினைத்தான். ஆரம்ப பரமஜீவ சக்திகளை மட்டும் வைத்துக் கொண்டு ஜெயசமரன் இவ்வளவு ஆபத்தான தாக்குதலை உருவாக்க முடிந்ததை காலவேந்தனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதே நேரத்தில் அந்த தாக்குதல் முழுமையாக தயாரானால் தன்னால் கூட அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதே அவரை இப்போது மிகவும் அச்சுறுத்தியது. அதனால் தன்னை காப்பாற்ற ஒரே வழி அந்த 8 அக்னி வாயில்களில் இருந்து வரும் தாக்குதல்கள் முழுமையாக உருவாகும் முன்பே அதை தடுக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். அந்த எண்ணத்துடன் அவர் உடனடியாக அந்த இடத்திலிருந்து மறைந்தார். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு பின்னால் இருந்த வானழிப்பான் சடலம் திடீரென அவரை தாக்கியது. அந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்க காலவேந்தனும் தன் கைகளில் சக்திகளை சேர்த்து எதிர் தாக்குதல் செய்தார். அவரது இந்த சக்தி வாய்ந்த தாக்குதல்களுக்கு முன்னால் ஒரு உச்ச பரமஜீவ நிலை வீரன் கூட உதவியற்றவனாகி விடுவான். ஆனால் வானழிப்பான் சடலம் எந்த அச்சமும் காட்டவில்லை. அதன் உடலிலிருந்து கருப்பு ஒளி மட்டும் பிரகாசித்து அந்த ஒளி காலவேந்தனின் அனைத்து தாக்குதல்களையும் எளிதாக தாங்கிக் கொண்டது. பிறகு அந்த சடலம் ஒரு வலுவான தாக்குதலை தயார் செய்து தன் கைகளை காலவேந்தனை நோக்கி நீட்டியது. இதை கண்ட காலவேந்தன் பதட்டத்துடன் பின்வாங்கினார். அதே நேரத்தில் தன் சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் அந்த சடலத்தின் மீது மோதியது. அது எவ்வாறு தோல்வியடைந்தன என்பதை நினைத்து அவர் திகைத்து போனார். இந்த நிலையில் அந்த சடலத்திடம் அவர் சிக்கிக் கொண்டதா ஜெயசமரனை அவரால் தடுக்க முடியவில்லை. மறுபுறம் இந்த காட்சியை கண்ட ஜெயசமரன் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஏனெனில் காலவேந்தனின் திடீர் வருகை அவனது திட்டத்திற்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. ஆனால் வானழிப்பான் சடலம் அவனிடம் இருந்ததால் அவன் அந்த நிலைமையை சமாளித்திருந்தான். அது இல்லை என்றால் காலவேந்தனை அவனால் ஒருபோதும் தடுக்க முடியாது என்பதும் அவனுக்கு தெரியும். அதே நேரத்தில் ஜெயசமரனின் கட்டுப்பாட்டில் இருந்த அக்னி வாயில்கள் முழுமையாக உருவாக தொடங்கின. பிறகு அவற்றிலிருந்து சிவப்பு ஒளி வெடித்தெழுந்து ஒன்றோடு ஒன்று சேரத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து அந்த உலகமே நெருப்பில் சுட்டரிக்கப்பட்டது போல தோன்றி சுற்றியுள்ள இடமெங்கும் புகை மூட்டம் பரவியது. இதற்கிடையில் ஜெயசமரன் தன் உடலில் இருந்த சக்திகளை அந்த பெரிய அக்னி வலையில் செலுத்திக் கொண்டிருந்தார். அதனால் அந்த வலை மேலும் மேலும் சக்தி வாய்ந்ததாக மாறியது. ஆனால் உண்மையில் ஜெயசமரனின் சக்தி இன்னும் அவ்வளவு பெரிதாக வளரவில்லை. அதனால்தான் அவன் வழக்கமாக எதிரிகளை அக்னி கலசத்திற்குள் இழுத்து வந்து தாக்க வேண்டியிருந்தது. ஆனால் மாயவன் அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒருவர் இருந்தால் இத்தகைய தாக்குதலை வெளி உலகத்திலேயே தயார் செய்ய முடியும். அந்த நிலையை அடைய ஜெயசமரன் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருந்தது. இந்த நேரத்தில் வானத்தில் நடந்து கொண்டிருந்த சக்தி போராட்டத்தை பார்த்த காலவேந்தனின் முகம் முற்றிலும் மாறியது. இப்போது அவர் முழுமையாக பீதி அடைந்தார்.
ஏனெனில் வரப்போகும் தாக்குதலால் கடுமையாக காயமடைவோமோ என்ற பயம் அவர் மனதை வாட்டத் தொடங்கியது. ஆனால் ஜெயசமரன் தந்திரசாலியாக இருந்தான். அவன் உடனே வானழிப்பான் சடலத்திற்கு தனது தாக்குதல்களை இன்னும் தீவிரப்படுத்துமாறு கட்டளையிட்டான். அதனால் அந்த சடலம் தொடர்ச்சியாக காலவேந்தனை தாக்கி அவர் தப்பிக்க முயன்ற ஒவ்வொரு தருணத்திலும் அவரை சிக்க வைத்தது. அதே சமயம் எரிமலை குழம்பு போல உருவான அக்னி வலை மேலும் வலுப்பெற்றது. இதை கண்ட ஜெயசமரனின் முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியது. ஏனெனில் அக்னி வாயில்களின் தாக்குதல்களின் சக்தி அவன் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. பிறகு இறுதியில் அவன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டபடியே, கடைசி அந்த தாக்குதல் முழுசா தயாராயிடுச்சு, அதனால இப்போ உண்மையான ரத்தத்தை பயன்படுத்த வேண்டிய நேரமும் வந்துருச்சு என்றான். அப்போது ஜெயசமரன் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துக்கொண்டு சுடர்வாயிலின் தாக்குதல் முழுமையாக உருவாகும் தருணத்தை கவனமாக உற்று நோக்கினான். பிறகு அவன் உடனடியாக தன் ஆதி ரத்தத்தை வாயிலிருந்து வெளியே எடுத்து அதை 8 சமமான பகுதிகளாக பிரித்து அந்த 8 வாயில்களுக்குள் செலுத்தினான். அதன் தாக்கத்தால் அந்த வாயில்கள் ஒரே நேரத்தில் கடுமையாக நடுங்கின. அதனுடன் அவற்றிலிருந்து இரத்த சிவப்பு ஒளி வெளிப்பட்டு 4 திசைகளிலும் விரிந்து அக்னி உலகம் முழுவதையும் மூடியது. அந்த நேரத்தில் வானழிப்பான் சடலம் காலவேந்தனை இடைவிடாது தாக்கிக் கொண்டிருந்தது. தன்னை சுற்றியுள்ள உலகம் இவ்வாறு மாறியதை கண்டதும் காலவேந்தனின் முகத்தில் இருந்த பீதி மேலும் தீவிரமானது. அதே நேரத்தில் ஜெயசமரன் தன் கை முத்திரைகளை மாற்றி வானழிப்பான் சடலத்தை தன் பக்கம் இழுத்து கொண்டான். பிறகு அடுத்த கணமே 8 வாயில்களிலிருந்தும் கொதிக்கும் எரிமலை குழம்பு போன்ற நெருப்பு எந்த இரக்கமுமின்றி நேராக காலவேந்தனை நோக்கி முன்னேறத் தொடங்கியது. அது நகர்ந்தபோது பட்டாசுகள் வெடிப்பது போல உரத்த வெடிப்பு சத்தங்கள் அந்த உலகமெங்கும் ஒலித்தன. மறுபுறம் தன்னை நோக்கி வந்த அந்த தாக்குதல்களை கண்ட காலவேந்தன் வானழிப்பான் சடலம் தன்னை விட்டு விலகி இருப்பதை உணர்ந்து உடனடியாக தப்பிச் செல்ல முயன்றார். ஆனால் அவரை சுற்றி பரவியிருந்த அந்த சிவப்பு ஒளி எந்த திசையிலும் அவரை ஓட விடாமல் தடுத்தது. இப்போது தப்பிக்க எந்த வழியும் இல்லை என்பதை அவர் தெளிவாக உணர்ந்தார். அந்த அபாயகரமான உணர்வால் காலவேந்தன் கோபமும் பதட்டமும் கலந்த குரலில் சத்தமாக, உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் கிட்ட நான் ஒரு நாளும் தோக்க மாட்டேன் என்று கத்தினார். பிறகு தன் கைகளின் முத்திரைகளை மாற்றி விஷத்தேளின் விஷம் என்று கத்தினார். அந்த சொற்கள் ஒலித்தவுடன் அவர் முகத்தில் இருந்த தேள் குறி பிரகாசிக்க தொடங்கியது. அதே சமயம் அவரது உடலில் இருந்து கருப்பு நிறமும் துர்நாற்றமும் கொண்ட சக்திகள் வெளிப்படத் தொடங்கின. பிறகு ஒரு கணத்தில் அந்த சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு பிரம்மாண்டமான விஷத்தேளாக உருமாறின. அது உருவான உடனே அந்த தேள் கர்ஜித்து காலவேந்தனை நோக்கி வந்த நெருப்பை நேரடியாக எதிர்கொண்டது. அந்த தாக்குதல் இரண்டும் மோதிய தருணத்தில் ஒரு பெரும் வெடிப்பு சத்தம் எழுந்தது. அதன் பின்னர் அந்த பகுதி முழுவதும் அபாயகரமான சக்தி அலைகள் பரவின. இந்த அதிர்வில் அங்கிருந்த தரைப்பகுதியே உள்வாங்கி ஜெயசமரனை அதிர்ச்சியுடன் பின்வாங்கச் செய்தது. தாக்குதல் முடிந்த பின் 8 அக்னி வாயில்களிலிருந்து வெளிப்பட்ட சிவப்பு ஒளி மீண்டும் ஒளிரத் தொடங்கி அந்த அபாயகரமான சக்தி அலை ஜெயசமரனை எட்டாமல் தடுத்ததை அவன் உணர்ந்தான். பிறகு அடுத்த கணமே அங்கே ஒரு தேளின் வேதனை குரல் ஒலித்தது. அதைத் தொடர்ந்து அந்த பிரம்மாண்ட தேளின் உடல் சிதையத் தொடங்கியது. அங்கிருந்த நெருப்பின் கடும் வெப்பத்தில் அந்த விஷசக்திகள் அனைத்தும் நீராவியாக மாறி மறைந்து போயின. தனது சக்தி வாய்ந்த தாக்குதல் முற்றிலும் தோல்வியடைந்ததை கண்டதும் காலவேந்தனின் முகம் வெளிரி அவரது வாயிலிருந்து பெருமளவு ரத்தம் பீரிட்டு வெளியேறியது. அதே நேரத்தில் அவருடைய சக்தியும் கணிசமாக குறைந்திருந்தது. அப்போது அவரது நிலையை பார்த்தாலே அவர் கடுமையாக காயமடைந்துள்ளார் என்பது தெளிவாக தெரிந்தது. காலவேந்தன் பலவீனமடைந்ததை உணர்ந்த ஜெயசமரன் எந்த தாமதமுமின்றி தனது கையை அசைத்து வானழிப்பான் சடலத்தை முன்னோக்கி அனுப்பினான். அதனுடன் அவன் அந்த 8 வாயில்களையும் உயர்த்தி வைத்திருந்தான். ஏனெனில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி காலவேந்தனை முழுவதுமாக முடிக்க வேண்டும் என்று எண்ணினான். அதே நேரத்தில் அந்த அபாயகரமான சடலம் தன்னை நோக்கி நெருங்கி வருவதை கண்டதும் காலவேந்தனின் முகம் முற்றிலும் நிறம் மாறியது. அவர் உடனே ஆத்திரத்துடன், டே பையா, என்னோட வார்த்தைகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. Uploaded by Myths Tamil Stories. அந்த பழி வாங்குதல் இதை விட 100 மடங்கு அதிக வேதனையா இருக்கும் உனக்கு என்று கத்தினார். அதனுடன் அவர் தன் வாயிலிருந்து அதிக அளவு ஆதி ரத்தத்தை உமிழ்ந்து அதை கருப்பு சக்திகளுடன் இணைத்து வானத்தில் ஒரு பிளவை உருவாக்கினார். பிறகு எந்த தாமதமுமின்றி காலவேந்தன் அந்த பிளவுக்குள் நுழைந்து தன் உயிருக்கு பயந்து அங்கிருந்து தப்பி ஓடினார். அதே நேரத்தில் காலவேந்தன் சுடர் கலசத்திலிருந்து தப்பிச் செல்வதை ஜெயசமரன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவன் வாயிலிருந்து ஒரு லேசான வேதனை ஒலி மட்டும் வெளிப்பட்டது. பின்னர் அவன் தன் வாயிலிருந்த ரத்தத்தை மெதுவாக துடைத்துக் கொண்டான். ஏனெனில் அக்னி வாயிலின் அந்த சக்தி வாய்ந்த தாக்குதல் அவனது சொந்த நிலைக்கும் சிறிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. இருப்பினும் காலவேந்தனின் நிலையுடன் ஒப்பிடும் போது
ஜெயசமரனுக்கு ஏற்பட்ட பாதிப்பு மிகவும் குறைவானதாகவே இருந்தது. ஆனால் அவன் ஒரு ஆரம்ப நிலை மகா யோகியையே உயிருக்கு பயந்து ஓடச் செய்திருந்தான். அந்த உணர்வே அந்த தருணத்தில் ஜெயசமரனின் உள்ளத்தில் ஒரு அமைதியான மகிழ்ச்சியாக மாறியது. மறுபுறம் ஜீவ மரண கவசத்தின் மேல் ஒரு கருப்பு ஒளி மெதுவாக தோன்றி அது துருவன் உருவாக்கிய மங்கலான உடலுடன் நேரடியாக மோதத் தொடங்கியது. அந்த 2 தாக்குதலின் மோதலால் ஒரு அபாயகரமான சக்தி அதிர்வலை எழுந்தது. பிறகு அடுத்த கணமே அந்த பெரிய மங்கலான உடல் ஒரு பெரும் வெடிப்புடன் துண்டு துண்டாக சிதறி போனது. அந்த வெடிப்பின் தாக்கத்தில் காயமடைந்த துருவனின் உடல் வெகு தூரம் பின்னால் பறந்து அருகில் இருந்த ஒரு மரத்தில் பலத்த சத்தத்துடன் மோதியது. மரத்தில் மோதிய உடனே அவன் வாயிலிருந்து ரத்தம் கொப்பளித்து கொட்டத் தொடங்கியது. அப்போது அவன் முகத்தில் ஒரே நேரத்தில் பயமும் ஆச்சரியமும் தோன்றி அவன் கண்கள் இனியாவையே உறைந்தபடி பார்த்து கொண்டிருந்தன. ஏனெனில் இவ்வளவு இளம் பெண்ணிடம் ஒரு உச்ச பரமஜீவ நிலை வீரனுக்கு இணையான சக்திகள் இருக்கும் என்று அவன் ஒருபோதும் கற்பனை செய்ததில்லை. அதே நேரத்தில் அவன் எந்த தாக்குதலை முயன்றாலும் அது அவளது கைகளில் இருந்த கவசத்தின் முன் முற்றிலும் பயனற்றதாக மாறியது. இந்த தருணத்தில் இருவருக்கும் இடையிலான சக்தி வேறுபாடு தெளிவாக வெளிப்பட்டது. அந்த உணர்தலே துருவனின் உள்ளத்தை கலக்கமடைய செய்தது. அந்த கலக்கத்தில் அவன் தன்னிடமே, இந்த சின்ன பொண்ணு என்னை இவ்வளவு மோசமா தோக்கடிச்சாங்கிற செய்தி எல்லா பக்கமும் பரவுச்சுன்னா என்னோட நல்ல பேரும் முழுசா செதஞ்சிரும் என்று நினைத்தான். அவனது நிலையை கவனித்த இனியா ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள். பின்னர் அமைதியான குரலில், இதுக்கெல்லாம் காரணம் நீதான். தேவையில்லாம நீ ஏன் உன்னோட ஆணவத்தை என்கிட்ட காமிச்ச? அதனால பாரு, இப்ப நான் உன்னை அடிச்சே கொல்ல போறேன் என்றாள். அவளது இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் துருவனின் முகம் முற்றிலும் நிறம் மாறியது. பிறகு பயத்தால் தடுமாறியபடியே அவன் வெகு தூரம் பின்வாங்க தொடங்கினான். ஏனெனில் இனியாவின் சக்தி வாய்ந்த தாக்குதல்களை அவன் ஏற்கனவே அனுபவித்திருந்ததால் மேலும் எதையும் எதிர்கொள்ள அவன் மனம் தயாராக இல்லை. ஆனால் அவன் பின்வாங்கி கொண்டிருந்த அந்த கணத்தில் அவனுக்கு நேர் எதிரே ஒரு நீல ஒளி ஒளிர்ந்தது. அதே நேரத்தில் இனியா அவனிடமிருந்து ஏதோ ஒன்றை பறித்துக் கொண்டே, இப்ப ஒழுங்கா அந்த வெள்ளி கட்டிடத்தை என்கிட்ட கொடுத்துரு என்றாள். அப்போது அவளது கைகளிலிருந்து ஒரு விசித்திரமான ஈர்ப்பு சக்தி வெளிப்பட்டு துருவனின் பைகளில் இருந்த ஏதோ ஒன்றை நேராக அவளது பக்கம் இழுத்து வந்தது. இதை கண்ட துருவன் கோபத்தால் துடித்தான். ஆனால் அவன் எதையும் சொல்லும் முன்பே இனியாவின் சக்தி வாய்ந்த கவச தாக்குதல் வேகமாக அவனை நோக்கி வந்தது. அந்த நிலையில் அந்த பையை பற்றிய கவலையை அவன் விட்டுவிட்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மேலும் பின் வாங்கினான். இருப்பினும் அந்த தாக்குதலிலிருந்து வெளிப்பட்ட மரண சக்திகள் அவன் கைகளை தாக்கின. அதனால் அவன் வலியால் அலறினான். இந்த நேரத்தில் அந்த பை இனியாவின் கைகளில் இருந்தது. அதை பார்த்ததும் அவள் மெதுவாக புன்னகைத்தாள். ஆனால் அந்த இனிமையான புன்னகையை பார்த்த துருவன் உள்ளுக்குள் ஒருவித அச்சத்தை உணர்ந்தான். ஏனெனில் இனியாவுடன் நேரடியாக மோதிய பிறகுதான் வெளியில் இனிமையாக தோன்றும் அந்த பெண் உண்மையில் எவ்வளவு கொடூரமானவள் மற்றும் ஆபத்தானவள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இதற்கிடையில் இனியா அந்த பையை திறந்து அதிலிருந்து துருவன் வான் வர்த்தக ஏலத்தில் வாங்கிய சிறிய வெள்ளி நிற கட்டிடத்தை வெளியே எடுத்தாள். அந்த காட்சியை பார்த்த துருவனின் கண்கள் இரத்த சிவப்பாக மாறின. அவன் உடனே கோபத்துடன், இதுக்காக எங்களோட அசுர காற்று பிரிவு உனக்கு ஒரு கொடூரமான மரணத்தை கொடுக்கும். அதுவும் 7 தலைமுறையோட ஆன்மாக்களையே நடுநடுங்க வைக்க போகுது பாரு என்று கத்தினான். அத்தியாயம் 1859. துருவன் அசுர காற்று பிரிவை பற்றி சொன்னதை கேட்ட இனியா அவனை உற்று பார்த்தாள். அப்போது அந்த இடத்தில் ஒரு மயான அமைதி நிலவியது. பிறகு சிறிது நேரம் கழித்து இனியா சத்தமாக சிரித்துக் கொண்டே, நீ இப்ப என்ன சொன்ன? அசுர காற்று பிரிவா என்று சிரித்தாள். அவளது ஏளன சிரிப்பை கண்ட துருவனின் முகம் மேலும் சிவந்தது. அந்த நேரத்தில் சுடர் கலசம் திடீரென்று கடுமையாக நடுங்கியது. அதைத் தொடர்ந்து அதிலிருந்து ஒரு முதியவர் காயமடைந்த நிலையிலும் அவசரமாகவும் வெளியே வந்தார். அந்த மனிதரை கண்டதும் துருவன் மகிழ்ச்சியுடன், மூத்த காலவேந்தா, சீக்கிரம் அந்த வெள்ளி கட்டிடத்தை அந்த பொண்ணோட கையிலிருந்து புடுங்குங்க என்று கத்தினான். ஆனால் அவன் அந்த வார்த்தைகளை முடித்தவுடனே சுடர் கலசத்திலிருந்து தப்பி வந்த காலவேந்தன் இந்த தருணத்தில் மிக கடுமையாக காயமடைந்த நிலையில் இருப்பதை துருவன் உணர்ந்தான். அதே நேரத்தில் அவருடைய சக்திகளும் பெருமளவில் குறைந்திருந்தன. அந்த உணர்வு துருவனை பெருமூச்சு விடச் செய்து, ஆனா இது எப்படி சாத்தியம் என்றான். ஏனெனில் ஆரம்ப நிலை மகா யோகியான காலவேந்தன் இப்படி ஒரு நிலையில் இருப்பதை துருவனால் நம்பவே முடியவில்லை. அதுவும் ஆரம்ப பரமஜீவ நிலை கொண்ட ஒரு இளைஞனுடன் போராடிய பிறகு. மறுபுறம் மூத்த காலவேந்தனின் முகம் அச்சத்தால் நிறைந்திருந்தது. அதோடு அந்த அரக்க மூத்தவர் எப்படி இவ்வளவு கடுமையாக காயமடைந்தார் என்பதை இப்போது அவர் தெளிவாக புரிந்து கொண்டார். பிறகு கண்ணிமைக்கும் நேரத்தில் காலவேந்தன் துருவனின் அருகில் தோன்றி,
அவன் கையை பிடித்து அவனை அங்கிருந்து இழுத்து கொண்டே, நீ உயிரோட இருக்கணும்னு விரும்புனா இங்கிருந்து உடனே என் கூட வந்துரு என்று கடுமையாக சொன்னான். ஆனால் துர்வன் கலக்கமடைந்த குரலில், ஆனா மூத்த காலவேந்தா, அந்த வெள்ளி கட்டிடம் என்றான். காலவேந்தன் அவன் வார்த்தைகளை முற்றிலும் புறக்கணித்தான். ஏனெனில் இந்த நேரத்தில் அவரே கணிசமாக காயமடைந்திருந்தார். இப்போது ஜெயசமரன் வெளியே வந்து மீண்டும் தாக்கினால் தப்பித்து ஓடக்கூட முடியாமல் போகும் நிலையில்தான் அவரே இருந்தார். அதனால் அங்கேயே தங்கி அந்த வெள்ளி கட்டிடத்தை பறிக்க முயற்சிப்பது முற்றிலும் வீண் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இதன் காரணமாக காலவேந்தன் ஒரு கருப்பு ஒளியாக மாறி துர்வனையும் அழைத்துக் கொண்டு அந்த இடத்திலிருந்து மறைந்து விட்டார். இதற்கிடையில் ஜெயசமரனும் சுடர் கலசத்திலிருந்து வெளியே வந்தான். துர்வனும் காலவேந்தனும் தப்பிச் சென்ற திசையை அவன் சில நொடிகள் உற்று பார்த்துக் கொண்டிருந்தான். பிறகு அடுத்த கணமே அவனுக்கு திடீரென்று இருமல் எழுந்தது. அதைத் தொடர்ந்து அவன் வாயிலிருந்து பெருமளவு ரத்தம் வெளிப்பட்டது. இதை கண்ட இனியா பதட்டத்துடன் அவனிடம் ஓடி வந்து கவலையோடு, சமரன், என்னாச்சு? நீங்க நல்லா இருக்கீங்களா என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் கையை மெதுவாக அசைத்து, ஆமா, நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா இந்த காலவேந்தனோட மோதும் போது நான் எதிர்பார்த்ததை விட அதிக சக்தியை செலவழிக்க வேண்டியது இருந்துச்சு. அதனாலதான் இப்ப என்னோட உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கு. சரி, அதை விட அந்த பொருளை நீ எடுத்தியா என்று கேட்டான். உண்மையில் அந்த சுடர் வாயில்களின் தாக்குதல் மிகவும் ஆபத்தானதாக இருந்தாலும் அதை ஏவுவதற்கு ஜெயசமரன் அளவற்ற சக்தியை பயன்படுத்த வேண்டியிருந்தது. அதிர்ஷ்டவசமாக காலவேந்தன் அந்த அரக்க மூத்தவரை போலவே மரண பயத்தால் தப்பி ஓடிவிட்டார். அது இல்லாமல் அவர் தொடர்ந்து போராடி இருந்தால் ஜெயசமரன் சில கணங்களிலேயே தன் உயிருக்காக தப்பி ஓட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார். ஜெயசமரனின் கேள்வியை கேட்ட இனியா அந்த வெள்ளி நிற கட்டிடத்தை அவனிடம் கொடுத்தாள். அதை பெற்றவுடன் ஜெயசமரனின் முகத்தில் உண்மையான மகிழ்ச்சி வெளிப்பட்டது. அவன் இறுதியாக அந்த பொருளை கைப்பற்றி இருந்தான். அவன் உடனே அந்த வெள்ளி கட்டிடத்தை தன் பையில் வைத்துக் கொண்டு கையை அசைத்து கனத்த குரலில், இனியா, நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பலாம். ஏன்னா இது நம்ம கிட்ட இருக்கிறத பார்த்தா வேற யாராவது ஒரு சக்தி வாய்ந்த வீரன் இங்க வரலாம், யாருக்கு தெரியும் என்றான். அந்த நேரத்தில் அவன் தனது சுடர் கலசத்தையும் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டான். அதன் பின் அவனும் இனியாவும் அங்கிருந்து விரைவாக மறைந்தனர். அவர்கள் சென்றதும் அந்த பகுதி முழுவதும் மீண்டும் அமைதியானது. அந்த சண்டையால் ஏற்பட்ட சிறிய சேதங்கள் இல்லை என்றால் அங்கே இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்ததே யாருக்கும் தெரிந்திருக்காது. பிறகு சிறிது நேரம் கழித்து அங்கே மெதுவாக காற்று வீசத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து அருகில் இருந்த ஒரு மரத்தின் மேல் பகுதி மங்கலாக குலுங்கியது. அடுத்த கணமே அந்த இடத்தில் 2 பேர் தோன்றினர். அதில் ஒருவர் ஆண், மற்றவர் ஒரு இளம் பெண். அந்த பெண் வான் வர்த்தக குழுவைச் சேர்ந்த யாழினி. அவளுக்கு அருகில் நின்றிருந்த நடுத்தர வயதுடைய ஆண் மிகுந்த சக்தியுடன் தோன்றினார். அப்போது சுற்றுப்புறத்தை பார்த்த யாழினி ஆச்சரியமான குரலில், அப்பா, சமரனும் அந்த பொண்ணும் அந்த வெள்ளி கட்டிடத்தை எடுத்துட்டு இங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க போல என்றாள். ஆனால் அவளது ஆச்சரியம் இயல்பானதுதான். ஏனெனில் ஒரு மகாயோகி போர் வீரர் முன்னிலையில் கூட ஜெயசமரனும் அவனுடன் இருந்த அந்த சிறுமியும் அந்த புதையலை அசுர காற்று பிரிவினிடமிருந்து கைப்பற்றுவார்கள் என்று அவள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. இதை கேட்ட அவளது தந்தை புன்னகைத்தபடியே, ஆமா, இந்த பையன் கிட்ட சில சக்தி வாய்ந்த நுட்பங்கள் இருக்குது. ஆனா அதுங்களை அவனால ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா அவனோட சக்திகள் இன்னும் அந்த அளவுக்கு வளரல என்றார். அதற்கு யாழினி சிறிது தயக்கத்துடன், அப்பா, அந்த பொருள் நம்ம வான் வர்த்தக பகுதிக்கு பக்கத்துல இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால அந்த அசுர காற்று பிரிவு நம்மள ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்க இல்லையா? ஏன்னா உங்க சக்தியால யாராவது அந்த பொருளை எடுத்துட்டு போனா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நீங்க ஏன் எதுவும் பண்ணலன்னா அவங்க உங்களை கேட்க மாட்டாங்களா என்று கேட்டாள். அதற்கு அந்த மனிதன் சிரித்தபடியே, நான் எதுவும் பண்ணலங்கிறதுல என்னோட தப்பு என்ன இருக்குது? அந்த ஆத்ம புதையலை பாதுகாக்கிற சக்தி அவங்க கிட்ட இல்லன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஏலத்துல கலந்துகிட்டு அந்த பொருளை வாங்குங்கன்னு நான் அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே. அதுவும் இல்லாம அந்த சின்ன பொண்ணு கிட்ட இருந்த கவசம் அது கண்டிப்பா ஜீவ மரண வாயில் கவசம் தான். அதனால அவ கண்டிப்பா அழியா புனித மீன் பிரிவை சேர்ந்தவன்னு தெளிவா தெரியுது. அந்த பிரிவுக்கு முன்னாடி அசுர காற்று பிரிவெல்லாம் ஒண்ணுமே இல்ல. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அமைதியா இருந்துக்க வேண்டியதுதான் என்றார். தன் தந்தையின் வார்த்தைகளை கேட்டதும் யாழினி திகைத்து போனாள். ஏனெனில் இனியா இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பிரிவை சேர்ந்தவள் என்று அவள் ஒருபோதும் நினைத்ததே இல்லை. அதை கவனித்த அவளுடைய தந்தை அமைதியான குரலில் மேலும் தொடர்ந்து, அந்த வெள்ளி நிற கட்டிடம் உண்மையிலேயே ஒரு குகையை திறக்கிறதுக்கான சாவிதான் யாழினி. உண்மையான புதையல் அந்த குகைக்குள்ளதான் இருக்கு. ஆனா அந்த குகையை திறக்க மொத்தம் 3 சாவிகள் தேவைப்படும். அதுல ஒண்ணுதான் இப்ப கிடைச்சிருக்கு. மீதமுள்ள 2 சாவி அசுர கடல்ல எங்கேயாவது இருக்கலாம். இதுல ரொம்ப சிக்கலான விஷயம் என்னன்னா, அந்த 2 பாகங்களுக்கும் ஏற்கனவே உரிமையாளர்கள் இருக்கலாம். அதனால இந்த பையன்கிட்ட இப்ப ஒரு பாகம் இருந்தாலும்
அதை அவன் எப்படி பயன்படுத்த போறாங்கிறது அவனோட திறமைய பொறுத்தது. எனக்கும் அந்த குகைக்குள்ள என்ன புதையல் இருக்குதுன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா தான் இருக்குது. ஆனா துரதிருஷ்டவசமா நம்மள மாதிரி இருக்கிறவங்க அந்த இடத்துக்குள்ள நுழைய முடியாது என்றார். அதை கேட்ட யாழினி மெதுவாக, ஏன் நம்மளால் அங்க போக முடியாது என்று கேட்டாள். அதற்கு அவர் அந்த புதையலை மறைத்து வைத்திருந்த நபருக்கு அவர்களை போன்றவர்கள் அங்கே செல்வதில் விருப்பமில்லை என்பதே இதற்கு காரணம் என்று சொல்லிவிட்டு அவர் மெதுவாக தன் தலையை அசைத்தார். அதன் பிறகு அவரும் யாழினியும் அங்கிருந்து புறப்பட்டனர். அதே நேரத்தில் அந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் எல்லா திசைகளிலும் கடும் மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அந்த குழப்பமான சூழலை கண்டாலே யாருக்கும் வியர்வை சிந்தாமல் இருக்காது. பலர் ஒன்று சேர்ந்து சுற்றி வளைக்கப்பட்டவர்களை தாக்கிக் கொண்டிருந்தனர். இந்த சுற்றி வளைப்பில் சிக்கியவர்கள் அசுர காற்று பிரிவின் வீரர்கள். அந்த நேரத்தில் அவர்களின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அப்போது திடீரென ஒரு பிரகாசமான ஒளி அந்த இடத்தில் தோன்றியது. அந்த ஒளியுடன் வந்த மனிதன் மரண சக்திகளை வெளிப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை நிகழ்த்தினார். சில துரதிருஷ்டசாலிகள் அந்த தாக்குதலில் உயிரிழந்தனர். மற்றவர்கள் பீதியடைந்து பின்வாங்கினர். பிறகு மக்கள் திரும்பி பார்த்தபோது வந்தவர் உண்மையில் அசுர காற்று பிரிவின் மூத்த காலவேந்தன் என்பதை உணர்ந்தார்கள். பிறகு அந்த கணமே அனைவரின் முகங்களிலும் பயம் தெளிவாக தோன்றியது. அந்த நேரத்தில் காலவேந்தனின் உடைகள் கலைந்திருந்தன. அவரது நிலையும் சற்றே பலவீனமாக தோன்றியது. ஆனால் அவரது கண்களில் அடங்காத கோபமும் வெறுப்பும் தெளிவாக காணப்பட்டது. சுற்றியிருந்த வேறு பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்களை பார்த்து அவர் சத்தமாக, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களோட அசுர காற்று பிரிவை தாக்குவீங்க என்று கத்தினார். அந்த நேரத்தில் அவர் தனது கோபத்தை எங்காவது காட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். அதற்கு அந்த இடம் சரியானதாகவே அமைந்தது. அதனால் அவர் உடனே முன்னேறி எல்லையற்ற மரண சக்திகளை வெளிப்படுத்தி அனைவரையும் தாக்கத் தொடங்கினார். அந்த தாக்குதலை கண்ட மீதமிருந்த வீரர்கள் பதட்டத்துடன் பின்வாங்கினர். ஏனெனில் அவரை நேரடியாக எதிர்த்து போராடுவது யாராலும் இயலாத காரியம் என்பதை அவர்கள் நன்றாகவே புரிந்து கொண்டார்கள். காலவேந்தன் அனைவரையும் அழிக்க தயாராக இருந்த அந்த கணத்தில் தொலைதூர வானத்திலிருந்து சில ஒளிகள் வேகமாக இறங்கின. அந்த ஒளிகளுக்குள் வெள்ளை ஆடை அணிந்த ரோகனும் அவன் அருகே சர்வானும் தோன்றினர். இந்த முறை அவர்கள் தங்கள் பிரிவுகளின் மூத்தவர்களையும் உடன் அழைத்து வந்திருந்தனர். அந்த மூத்தவர்கள் அனைவரும் மகாயோகி நிலை கொண்டவர்கள். அவர்களின் உடல்களிலிருந்து கருப்பு மரண சக்திகள் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தன. இதை கண்டவுடன் இந்த முறை ரோகனும் சர்வானும் முழு தயாரிப்புடன் வந்திருக்கிறார்கள் என்பது தெளிவானது. அந்த இரண்டு மூத்தவர்களையும் பார்த்தபோது காலவேந்தனின் முகம் கோபத்தில் சிறிதும் குறையவில்லை. அவர் உடனே சத்தமாக, அப்படின்னா பிரபஞ்ச குகை பிரிவோட மூத்த சத்தியனும் நிழல் பிரிவோட மூத்த நிழல் வேந்தனும் இங்க வந்துட்டீங்களா என்று கத்தினார். அதற்கு பதிலாக வெள்ளை ஆடை அணிந்த நிழல் பிரிவின் மூத்த தலைவர் நிழல் வேந்தன் காலவேந்தனை பார்த்து, காலவேந்தா, உன்னோட நிலைக்கு இந்த புதிய தலைமுறை வீரர்களை மிரட்டுறது பார்க்க அவ்வளவு நல்லா இல்ல. உனக்கு தைரியம் இருந்தா எங்க கூட மோது. அப்புறம் வெள்ளி கட்டிடம் உங்களோட அசுர காற்று பிரிவு கையில இருக்குதுன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அத நிழல் பிரிவு எடுத்துக்கலாம்னு விரும்புறோம். அதனால அந்த கட்டிடத்தை அமைதியா எங்க கையில கொடுத்துட்டா நானும் மூத்த தலைவர் சத்தியனும் உங்களை தாக்க மாட்டோம் என்றார். மூத்தவர்கள் இருவரும் காலவேந்தனை நோக்கி இவ்வாறு அழுத்தம் கொடுத்த போது அவனுக்கு அருகில் நின்றிருந்த துர்வனின் முகத்தில் லேசான கவலை தோன்றியது. அவன் சிறிது தயக்கத்துடன், இன்னைக்கு நீங்க எங்களை எவ்வளவு மிரட்டினாலும் அந்த வெள்ளி கட்டிடத்தை எங்களால உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு நான் இப்பவே சொல்லிக்கிறேன் என்றான். இதை கேட்டதும் மூத்த சத்தியன் துர்வனை கடுமையாக முறைத்து பார்த்தார். ஆனால் துர்வன் மேலும் சற்றே தயங்கி, ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சமர அந்த வெள்ளி கட்டிடத்தை எங்க கையில இருந்து புடுங்கிட்டு போயிட்டான் என்றான். அவன் அந்த வார்த்தைகளை சொன்னவுடனே அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள். பிறகு ஒரு கணம் கழித்து அவர்கள் அனைவரும் சிரிக்க தொடங்கினர். பின்னர் மூத்த நிழல் வேந்தன் சிரித்துக் கொண்டே, காலவேந்தா, நாங்க எல்லாம் 3 வயசு குழந்தைங்கன்னு நினைச்சீங்களா? அந்த பையன் சமரன் இன்னும் ஆரம்ப பரமஜீவ நிலையில தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது உன்ன மாதிரி ஒரு மகா யோகி கிட்ட இருந்து அவனால எப்படி உன்னை பறிக்க முடியும் என்று கேட்டார். இதை கேட்டதும் காலவேந்தனின் முகத்தில் லேசான அதிருப்தி தென்பட்டது. அதன் பிறகு அவர் கடுமையான குரலில், நீங்க இதை நம்பினாலும் நம்பலனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், அந்த வெள்ளி கட்டிடம் இப்ப எங்க கிட்ட இல்லங்கிறது தான். இருந்தாலும் நீங்க என் கூட சண்டை போட விரும்பினா நானும் உங்க கூட கடைசி வரைக்கும் சண்டை போட தயாரா இருக்கேன் என்று கத்தினார். அப்போது மூத்த நிழல் வேந்தனும் மூத்த சத்தியனும் காலவேந்தனின் முகத்தில் தெரிந்த அதிருப்தியை கூர்ந்து கவனித்தனர். அதனால் துர்வனின் வார்த்தைகளில் உண்மை இருக்கலாம் என்ற எண்ணம் அவர்களுக்குள் மெதுவாக உருவானது. ஆனால் ஒரு மகாயோகி இருக்கும் போது ஜெயசமரன் போன்ற ஒரு இளம் வீரன் அந்த பொருளை பறித்திருக்க முடியும் என்பது யாருக்கும் புரியாததாக இருந்தது. அதற்கு பிறகு
காலவேந்தன் கோபம் நிறைந்த பார்வையுடன் சுற்றிலும் பார்த்தார். பின்னர் அவர் தனது கூட்டத்தாரை நோக்கி, அசுர காற்று பிரிவில் இருக்கிற ஒவ்வொரு வீரனும் என் கூட வாங்க. அந்த பையன் இன்னும் பக்கத்துலதான் எங்கேயாவது இருக்கணும். அவனை உடனே பிடிச்சு அவன் கையில இருந்து நம்ம பொருளை திரும்ப வாங்குவோம் என்றார். இதை சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டார். அவர் சென்றதும் அசுர காற்று பிரிவின் வீரர்கள் அனைவரும் அவரை பின்தொடர்ந்தனர். அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தவர்களால் சக்தி வாய்ந்த பிரிவுகளுக்கு இடையிலான இந்த மோதலில் ஜெயசமரன் என்ற அந்த இளைஞனே அதிக பயனடைந்தவன் என்பதை நம்ப முடியவில்லை. அந்த நேரத்தில் ரோகன் முகத்தில் கவலையுடன் மூத்த சத்தியனை பார்த்து, மூத்தவரே, சமரம் ஒரு தடவை அசுர காற்று பிரிவோட அந்த அரக்க மூத்தவரையே கடுமையா காயப்படுத்தி இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அதை வச்சு பார்க்கும்போது அந்த பையன் கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த நுட்பம் இருக்கணும். ஒருவேளை அதனாலதான் அவன் மகா யோகி காலவேந்தனையே ஏமாத்தி அந்த வெள்ளி கட்டிடத்தை கைப்பற்றி இருக்கலாம் என்றான். இதை கேட்ட மூத்த சத்தியன் மெதுவாக தலையை அசைத்து, இது மட்டும் உண்மையா இருந்தா சமரன்னு நீங்க சொல்ற அந்த பையன் உண்மையிலேயே நம்ப முடியாதவன் தான். இப்பதான் காலவேந்தன் ஏன் இவ்வளவு கோபத்துல கொதிக்கிறான்னு எனக்கு புரியுது. அவனால பெரிய அவமானத்தை சந்திச்சிருக்கணும். இந்த செய்தி இப்ப வெளிய பரவுனா காலவேந்தன் இன்னைக்கு வரைக்கும் சம்பாதிச்ச எல்லா மரியாதையும் ஒரே நாள்ல செதஞ்சு போயிடும். எப்படி இருந்தாலும் அந்த பையன்கிட்ட எவ்வளவு சக்தி வாய்ந்த நுட்பம் இருந்தாலும் அவன் இன்னும் ஆரம்ப பரமஜீவ நிலை வீரன்தான். காலவேந்தனை அவன் பின்வாங்க வச்சிருந்தாலும் அதுக்காக அவன் மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கணும். அதனால இப்போதைக்கு அவனோட சக்திகள் ரொம்ப பலவீனமா தான் இருக்கும். இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு சிறந்த வாய்ப்பு. அந்த சமரங்கிற பையனை உடனே தேட ஆரம்பிங்க. நம்மளோட பிரபஞ்ச குகை பிரிவு முதல்ல அவனை பிடிச்சா அந்த வெள்ளி கட்டிடம் கண்டிப்பா நமக்கு சொந்தமாயிடும் என்றார். மூத்தவரின் வார்த்தைகளை கேட்ட ரோகன் மெதுவாக சரி என்பது போல தலையசைத்தான். பின்னர் அவன் திரும்பி தன் பிரிவு வீரர்களை ஒன்று சேர்க்க தொடங்கினான். அதைத் தொடர்ந்து அவன் சைகை காட்டிய உடனே அனைவரும் ஒளியாக மாறி வேகமாக முன்னேறினர். பிறகு அவர்கள் அனைவரும் ஒன்றாக ஜெயசமரனை தேடும் பணியில் இணைந்தனர். பிரபஞ்ச குகை பிரிவு வீரர்கள் அங்கிருந்து புறப்படுவதற்குள் மற்ற பிரிவுகளைச் சேர்ந்தவர்களும் அதே நோக்கத்துடன் விரைவாக வெளியேறினர். ஒரு வகையில் அந்த வெள்ளி கட்டிடம் ஜெயசமரனின் கைகளில் சிக்கியது அவர்கள் அனைவருக்கும் வசதியாகவே அமைந்தது. ஆனால் யார் என்ன சொன்னாலும் முழு அசுர காற்று பிரிவுக்கு எதிராக செல்வதை விட ஜெயசமரன் என்கிற ஒருவனை எதிர்கொள்வது மிகவும் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தது. பிறகு சில நொடிகளில் அந்த பகுதி முழுவதும் பலத்த காற்று வீசும் சத்தம் மட்டுமே மீதம் இருந்தது. அதே நேரத்தில் அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் 2 ஒளி கீற்றுகள் அசுர கடலின் மேல் வேகமாக முன்னேறிக் கொண்டிருந்தன. அவற்றின் வேகம் கடல் நீரில் ஒரு நீண்ட பாதையை உருவாக்கியது. அப்போது அந்த ஒளிக்கீற்றுகளில் ஒன்றான ஜெயசமரன் முகத்தில் லேசான கவலையுடன் பின்னால் திரும்பி பார்த்தான். தன்னை சுற்றி பல சக்திகளை உணர்ந்த அவன் மெதுவாக, அந்த வெள்ளி கட்டிடம் நம்ம கைக்கு வந்துருச்சுங்கிற செய்தி எல்லா பக்கமும் பரவிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்றான். அத்தியாயம் 1860. கடலின் மேல் வேகமாக முன்னேறிக் கொண்டிருந்த ஜெயசமரன் முகத்தில் லேசான கவலையுடன் பின்னால் திரும்பி பார்த்து, அந்த வெள்ளி கட்டிடம் நம்ம கைக்கு வந்துருச்சுங்கிற செய்தி எல்லா பக்கமும் பரவிருச்சுன்னு நினைக்கிறேன் என்றான். உண்மையிலேயே அவன் உணர்ந்த சக்திகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. அவற்றை யோசித்த போது அவனை பின்தொடர்ந்து வரும் அத்தனை வீரர்களும் அசுர காற்று பிரிவைச் சேர்ந்தவர்களாக மட்டும் இருக்க முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். இதிலிருந்து அவன் வெள்ளி கட்டிடத்தை கைப்பற்றிய செய்தி அனைத்து பிரிவுகளுக்கும் சென்று விட்டது என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட இனியாவின் முகத்திலும் லேசான கவலை தெரிந்தது. பிறகு அவள் உடனே, அப்படின்னா சமரன் அண்ணா, இப்ப நம்ம என்ன பண்றது என்று கேட்டார். அதற்கு ஜெயசமரன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, அப்படின்னா நம்ம கொஞ்ச நாள் எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு பல வீரர்களை எதிர்கொள்ற அளவுக்கு என்னோட உடம்புல சக்தி இல்ல என்றான். உண்மையில் காலவேந்தனை அவன் பயமுறுத்தி விரட்டி இருந்தாலும் அதற்காக அவன் தனது சக்திகளில் பெரும் பகுதியை செலவழிக்க வேண்டியிருந்தது. அது மட்டுமின்றி அவனிடம் இப்போது அந்த வெள்ளி கட்டிடமும் இருந்தது. இது மின்னலை தாங்கும் பண்டைய குறியீட்டோடு எவ்வாறு தொடர்புடையது என்பதை அவன் புரிந்து கொள்ள விரும்பினான். இனியாவுக்கு அவன் சொன்னதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதனால் அவளும் அமைதியாக தலையசைத்து அதற்கு ஒப்புக்கொண்டாள். அதை பார்த்த ஜெயசமரன் தன் கைகளை அசைத்தான். உடனே மீண்டும் சுடர் கலசம் அவர்கள் முன் தோன்றியது. அப்போது அதிலிருந்து வெளிப்பட்ட பிரகாசமான சிவப்பு ஒளி ஜெயசமரனையும் இனியாவையும் மெதுவாக கலசத்திற்குள் இழுத்து கொண்டது. பிறகு அடுத்த நொடியில் அந்த கலசம் அதிவேகமாக கடலுக்குள் சென்று மறைந்து விட்டது. அவர்கள் மறைந்த பிறகு காற்றின் சத்தம் மீண்டும் கேட்க தொடங்கியது. பலர் கடலுக்கு மேல் பறந்து வந்து அந்த பகுதியை உற்று பார்த்தனர்.
எதுவும் கிடைக்காததால் அவர்கள் தலையசைத்து விட்டு முன்னேறி சென்றனர். இதற்கிடையில் கடலில் உருவான எண்ணற்ற பாறை மலைகளின் ஆழத்தில் ஒரு சிறிய சிவப்பு ஒளி மெல்ல பிரகாசித்துக் கொண்டிருந்தது. பிறகு மெதுவாக அந்த ஒளி மறைவது போல தோன்றியது. அப்போது அதற்குள் நடந்து கொண்டிருந்ததை யாராலும் உணர முடியவில்லை. அதே நேரத்தில் ஒரு மகா யோகி அந்த வழியாக சென்றாலும் கூட அந்த கலசத்தின் இருப்பை அவனால் கண்டறிய முடியாது. ஏனெனில் எல்லா எல்லையற்ற புதையல்களுக்கும் தனித்துவமான குணங்கள் இருந்தன. இந்த சுடர் கலசத்தின் சிறப்பு என்னவென்றால் அதற்குள் ஒரு தனி உலகம் உருவாக்கப்பட்டிருந்தது. ஆபத்து நெருங்கும் போது மறைந்திருக்க அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரன் கலச உலகிற்குள் அமைதியாக அமர்ந்திருந்தான். அப்போது அவனது கைகளில் அந்த வெள்ளி நிற கட்டிடம் இருந்தது. அதிலிருந்து மின்னல் இடிக்கும் ஓசை கேட்க அதன் சக்தி சுற்றிலும் மெதுவாக அசைவதை போல உணரப்பட்டது. அதே நேரத்தில் ஜெயசமரன் அந்த கட்டிடத்தை கவனமாக பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த இனியா அவனிடம், சமரனா, நீங்க இந்த கட்டிடத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க, அதுக்குள்ள நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் என்றாள். ஏனெனில் அந்த உலகில் இனியாவுக்கு செய்வதற்கு எதுவும் இல்லை என்பது அவளுக்கே தெளிவாக தெரிந்தது. அதனால் அவள் ஜீவ மரண வாயிலின் கவசத்தை எடுத்துக்கொண்டு ஜெயசமரனின் கண்களுக்கு முன்பாகவே மீண்டும் உறங்கிவிட்டாள். அவளை பார்த்த ஜெயசமரன் மென்மையாக புன்னகைத்து தலையசைத்தான். பின்னர் மகிழ்ச்சியுடன் அந்த வெள்ளி நிற கட்டிடத்தை பார்த்தான். ஒரு கணம் யோசித்த பிறகு அவன் தன் கையை நீட்டி அந்த கட்டிடத்தை தொட்டான். அதைத் தொடர்ந்து அதற்குள் தனது உள்சக்திகளில் சிலவற்றை அனுப்ப முடிவு செய்தான். அவன் அவ்வாறு செய்தவுடனே அந்த கட்டிடம் திடீரென நடுங்கத் தொடங்கியது. அப்போது அதிலிருந்து வெளிப்பட்ட மின்னலின் ஓசை முன்பை விட பயங்கரமாக மாறியது. பிறகு அந்த மின்னல் ஜெயசமரனின் உள்சக்திகளை உடனடியாக சாம்பலாக்கின. இந்த எதிர்பாராத தாக்கத்தால் அவனுக்கு கடும் வலி ஏற்பட்டது. அது மட்டுமின்றி மின்னல் தாக்கியதால் அவனது விரல் வலுக்கட்டாயமாக பின்னுக்கு தள்ளப்பட்டது. அதே நேரத்தில் அவன் விரல் மெதுவாக மரத்து போவதையும் உணரத் தொடங்கி கலக்கமான முகத்துடன் ஜெயசமரன் அந்த வெள்ளி நிற கட்டிடத்தை பார்த்தான். அப்போது அதன் மேற்பரப்பில் மின்னல் கீற்றுகள் சுற்றி பாய்வதையும் அதனால் அதன் உள்ளே யாராலும் எட்டி பார்க்க முடியாத நிலையையும் அவன் கவனித்தான். இந்த சூழ்நிலையை பார்த்த ஜெயசமரன் சற்று பதட்டத்துடன், திவான், இங்க என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு என்று கேட்டான். அவன் சொன்னதை கேட்டதும் திவான் வெளியே வந்து அந்த கட்டிடத்தை உன்னிப்பாக ஆராய்ந்தான். பின்னர் அமைதியான குரலில், சமரா, இந்த கட்டிடத்துக்கு மேல ஒரு சக்தி வாய்ந்த முத்திரை இருக்கு. அதனால இதுக்குள்ள இருக்கிற தகவல்களை அவ்வளவு எளிதா எடுக்க முடியாது. ஆனா இந்த முத்திரை இவ்வளவு வலிமையானதா இருக்கிறதுக்கு நீ ரொம்ப சந்தோஷப்படணும். இல்லனா இந்நேரத்துக்கு யாராவது இதோட ரகசியங்களை திறந்து ஒருவேளை மின்னலை தாங்கும் பண்டைய குறியீட்டுக்கு பக்கத்துல கூட போயிருப்பாங்க. இப்ப நாம பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த கட்டிடத்துக்குள்ள இருந்து வர்ற மின்னல் உண்மையிலேயே மின்னலை தாங்கும் பண்டைய குறியீட்டோட சக்திகள்ல இருந்து வருதா இல்ல அந்த முத்திரையில இருந்து வருதான்னு நாம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சாதாரண வீரனுக்கு இந்த முத்திரையை உடைக்க அதிக நேரமும் முயற்சியும் தேவைப்படும். ஆனா உன்கிட்ட அழிவு பண்டைய குறியீடு இருக்கு. அதனால மின்னலை தாங்கும் சக்திகள் அழிவு சக்திகளை விட கண்டிப்பா வலிமையானதா இருக்க முடியாது என்றான். திவானின் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் அனைத்தையும் புரிந்து கொண்டான். அதனால் அவன் மீண்டும் தன் கையை நீட்டினான். இந்த முறை அவன் கையில் இருந்து ஒரு கருப்பு ஒளி வெளிப்பட்டு அது நேராக அந்த வெள்ளி நிற கட்டிடத்திற்குள் புகுந்தது. அழிவு சக்திகள் கட்டிடத்தை தொட்ட உடனே அதிலிருந்து திடீரென வெள்ளை புகை எழத் தொடங்கியது. அதே சமயம் கட்டிடத்தை சுற்றி பரவியிருந்த மின்னல் மெதுவாக பலவீனமடைந்தது. அதை பார்க்க அதன் சக்திகள் அழிவு சக்திகளால் உறிஞ்சப்படுவது போல தோன்றியது. இந்த செயல்முறை சுமார் அரை மணி நேரம் நீடித்தது. இறுதியில் கட்டிடத்தை சூழ்ந்திருந்த மின்னல் முழுவதுமாக மறைந்தது. அதற்கு பிறகு ஜெயசமரன் மீண்டும் தனது உள்சக்திகளை அந்த கட்டிடத்திற்குள் அனுப்ப முயன்றான். இந்த முறை அவன் அதில் வெற்றி பெற்றான். அதை பார்த்து அவனது முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை தோன்றியது. அதே நேரத்தில் இப்போது எந்த தடையும் இல்லாமல் அவனது உள்சக்திகள் உள்ளே நுழைந்தன. பிறகு உடனே அவன் மனதிற்குள் பல காட்சிகள் தோன்றத் தொடங்கின. அப்போது அவன் முன் தோன்றிய முதல் காட்சி அவன் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பரவியிருந்த முடிவற்ற கருமேகங்களை காட்டியது. அந்த மேகங்களுக்குள் இருந்து ஏதோ ஒரு கொடிய மிருகம் இடைவிடாமல் கர்ஜிப்பது போல தொடர்ச்சியான கர்ஜனை ஒலி கேட்டது. ஜெயசமரன் தனது உள் சக்திகளுடன் அந்த மேக உலகில் மெதுவாக சுற்றி திரிந்தான். ஒவ்வொரு முறை இடிச்சத்தம் கேட்ட போதும் அவனது உள் சக்தி லேசாக நடுங்கியது. அந்த தருணத்தில் அவன் இதுவரை உணராத ஒரு விசித்திரமான பயத்தை உணர்ந்தான். பின்னர் அவன் தொலைவில் கவனித்தான். அங்கே மேகங்களிலிருந்து எண்ணற்ற மின்னல்கள் கீழே விழுந்து கொண்டிருந்தன. அதே நேரத்தில் அவை கடலின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே விழுந்தன. மின்னல் தாக்கியதால் அந்த பகுதியில் உள்ள நீர் கொதிப்பது போல தோன்றியது. ஜெயசமரன் அந்த இடத்தை உற்று பார்த்த போது நீருக்கடியில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய குகையை அவன் கண்டான். அந்த குகை ஒளிரும் மின்னலால் சூழப்பட்டிருந்தது.
அதிலிருந்து ஒரு மிகவும் ஆபத்தான சக்தி வெளிப்படுவதை அவன் தெளிவாக உணர்ந்தான். அந்த குகையை பார்த்தபடியே ஜெயசமரன் சிந்தனையுடன், ஒருவேளை அந்த பண்டைய குறியீட்டோட உரிமையாளரான அந்த அவதார நிலை வீரன் தங்கியிருந்த குகை இதுவா இருக்குமோ என்று கேட்டான். இந்த நேரத்தில் ஜெயசமரன் அந்த குகையை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனது கண்களிலிருந்து ஒரு கருப்பு ஒளி மெதுவாக வெளிப்படத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து அந்த ஒளி முன்னோக்கி நகர்ந்து குகையை சூழ்ந்திருந்த மின்னலுடன் நேரடியாக மோதியது. பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த மின்னல்கள் மெதுவாக மங்கத் தொடங்கின. அதன் விளைவாக அந்த குகை ஜெயசமரனுக்கு இன்னும் தெளிவாக தோன்றியது. அவன் கவனமாக பார்த்து கொண்டிருந்த போது குகையின் ஆழமான பகுதியில் அவனது பார்வை சென்றது. அங்கு மின்னல் திரவ வடிவில் இருந்தது. அந்த திரவம் இடைவிடாமல் தனது வடிவத்தை மாற்றிக் கொண்டிருந்தது. சில நேரங்களில் அது வாளை போல தோன்றியது, சில நேரங்களில் மின்னலாக மாறியது, சில சமயங்களில் ஒரு பண்டைய குறியீடாகவும் உருவெடுத்தது. அப்போது அந்த திரவத்திலிருந்து ஒரு ஆழமான பண்டைய சக்தி வெளிப்படுவதை ஜெயசமரன் உணர்ந்தான். அந்த சக்தி அவனுக்கு மிகவும் பரிச்சயமானதாக இருந்தது. ஏனெனில் அவனிடமிருந்த அழிவு பண்டைய குறியீட்டிலிருந்தும் இதே போன்ற சக்தி வெளிப்பட்டிருந்தது. இதை உணர்ந்த ஜெயசமரன் ஆழமான மூச்சை இழுத்துக் கொண்டான். அதே நேரத்தில் அவனது முகத்தில் அளவிட முடியாத மகிழ்ச்சி தென்பட்டது. ஏனெனில் அவன் முன்னால் இருந்த ஒளிரும் திரவ மின்னல்தான் அவன் நீண்ட காலமாக தேடிக் கொண்டிருந்த இரண்டாவது பண்டைய குறியீடு என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அந்த குறியீட்டின் பெயர்தான் மின்னலை தாங்கும் பண்டைய குறியீடு. ஆனால் அந்த கணத்தில் திடீரென ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பு ஏற்பட்டது. அது அந்த உலகையே அழிக்கக்கூடிய ஒரு கொடிய மின்னல் தாக்குதல் போல ஜெயசமரனின் கண்களுக்கு முன்பாக மின்னியது. அதே நேரத்தில் அவனது உள் சக்திகள் திடீரென அந்த வெள்ளி கட்டிடத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டன. ஜெயசமரன் இது எதையும் புரிந்து கொள்ளும் முன்பே அந்த மின்னல் தாக்குதல் கட்டிடத்திலிருந்து வெளிப்பட்டு நேராக அவனது நெற்றியில் பாய்ந்தது. அந்த கணத்தில் அளவில்லாத தகவல்கள் அவனது மனதிற்குள் புகுந்ததை அவன் உணர்ந்தான். இந்த நிலை சில நேரம் தொடர்ந்த பிறகே அமைதியானது. பின்னர் ஜெயசமரன் மெதுவாக தன் நெற்றியை தேய்த்தான். ஏனெனில் அதிகமான தகவல்கள் ஒரே நேரத்தில் நுழைந்ததால் அவனுக்கு லேசான வலி ஏற்பட்டிருந்தது. பிறகு சிறிது நேரம் கழித்து அவன் அந்த தகவல்களை அமைதியாக ஆராயத் தொடங்கினான். அவற்றை முழுவதுமாக புரிந்து கொண்ட பின் அவன் மெதுவாக, அப்படின்னா மின்னலை தாங்கும் பண்டைய குறியீடு புயல் மின்னல் பிரதேசத்தில் இருக்குதா என்று கேட்டான். பிறகு ஜெயசமரன் தான் பெற்ற தகவல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்த்தான். அவனது உள் சக்திகள் முன்பு வானத்திலிருந்து மின்னல்கள் விழுவதை பார்த்த அந்த இடம்தான் புயல் மின்னல் பிரதேசம் என்று அழைக்கப்படுகிறது என்பது அவனுக்கு புரிந்தது. அதே இடத்தில்தான் ஒரு காலத்தில் அவதார நிலை வீரன் மறைந்து வாழ்ந்த குகையும் இருந்தது. மேலும் அவன் இப்போது பெற்ற தகவல்களிலிருந்து மின்னலை தாங்கும் பண்டைய குறியீடு மறைந்திருந்த இடமும் அவன் இரண்டாவது பண்டைய குறியீட்டின் இருப்பை முதல் முறையாக உணர்ந்த அதே பிரதேசம்தான் என்பதும் தெளிவானது. இதனால் ஜெயசமரன் நீண்ட காலத்திற்கு முன்பு பெற்றிருந்த அந்த பழைய வரைபடத்தில் குறிக்கப்பட்ட இரண்டாவது பண்டைய குறியீடு உண்மையில் மின்னலை தாங்கும் பண்டைய குறியீட்டை தான் சுட்டிக்காட்டியிருந்தது என்பதும் உறுதியானது. இதை உணர்ந்த போது விதியின் விளையாட்டு எவ்வளவு விசித்திரமானது என்பதை ஜெயசமரன் ஆழமாக உணர்ந்தான். அதன் பிறகு அவன் அசுர கடலின் வரைபடத்தை எடுத்து பார்த்து அதில் புயல் மின்னல் பிரதேசத்தின் இருப்பிடத்தை மெதுவாக ஒப்பிட்டு பார்த்தான். அதன் பின் சிந்தனையுடன், என்னோட கணிப்புப்படி புயல் மின்னல் பிரதேசம்னு சொல்ற இடம் அசுர கடலோட தென்மேற்கு பகுதியில் இருக்கிற அறியப்படாத பகுதிகளில் ஒன்னா இருக்கணும் என்றான். அந்த இடம் ஜெயசமரன் தற்போது இருக்கும் வான் வர்த்தக பகுதியிலிருந்து மிக தொலைவில் இருந்தது. இருந்தாலும் அந்த பண்டைய குறியீட்டை பெற வேண்டும் என்ற அவனது முடிவு ஏற்கனவே உறுதியாகிவிட்டது. அதனால் தூரம் என்ற ஒன்று அவனை ஒருபோதும் தடுக்க முடியாது. பின்னர் ஜெயசமரன் அந்த வெள்ளி கட்டிடத்தை பார்த்து சிரித்துக் கொண்டே, நீ இருக்கிற இடத்தை தான் நான் இவ்வளவு வருஷமா தேடிட்டு இருந்தேன். ஆனா கடைசியா நீ எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்ட என்றான். இதற்கிடையில் ஜெயசமரன் அந்த வெள்ளி கட்டிடத்தை கைப்பற்றி விட்டான் என்ற செய்தி எல்லா இடங்களிலும் பரவியது. அதன் காரணமாக வான் வர்த்தக பகுதி முழுவதும் பரபரப்பில் மூழ்கியது. அதனால் பல சக்தி வாய்ந்த பிரிவுகள் அந்த கட்டிடத்தை ஜெயசமரனிடமிருந்து கைப்பற்றலாம் என்ற நம்பிக்கையில் தங்கள் வீரர்களை அனுப்பின. அதே நேரத்தில் எந்த பிரிவையும் சாராத பல தனிப்பட்ட வீரர்களும் இந்த பயணத்தை தொடங்கினர். ஏனெனில் அவதார நிலை வீரனின் குகை தொடர்பான தகவல்களை பெற வேண்டும் என்ற ஆசை அனைவரிடமும் தெளிவாக இருந்தது. இருப்பினும் இந்த முயற்சிகள் பெரிதாக பலனளிக்கவில்லை. காரணம், ஒரு சிவப்பு கலசம் கடலின் ஆழத்தில் மிகச்சிறிய வடிவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. சுமார் அரை மாதம் தொடர்ந்து தோல்வியடைந்த முயற்சிகளுக்கு பிறகு பல பிரிவுகள் மெதுவாக தங்கள் வீரர்களை திரும்ப அழைக்க தொடங்கின. அதைத் தொடர்ந்து ஜெயசமரன் ஏற்கனவே வெகு தூரம் சென்று விட்டான் என்ற எண்ணம் அவர்களுக்குள் உருவாக தொடங்கியது. அதே சமயம் கடலின் ஆழத்தில் மறைந்திருந்த சுடர் கலசம் லேசாக அசைய தொடங்கியது.
பின்னர் அது மெதுவாக மேலே எழ ஆரம்பித்தது. இருந்தாலும் ஜெயசமரனோ இனியாவோ உடனடியாக வெளியே வரவில்லை. ஜெயசமரன் அந்த கலசத்தை கட்டுப்படுத்தியபடி அமைதியாக முன்னேறி சென்று கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் கடலின் மேற்பரப்பில் பயணம் செய்வது மிகவும் ஆபத்தானது என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். சுமார் அரை நாள் பயணம் முடிந்தபோது சுற்றியிருந்த ஆபத்துகள் கணிசமாக குறைந்து விட்டதை ஜெயசமரன் உணர்ந்தான். அதன் பிறகுதான் தன் மனதை தைரியமாக்கிக் கொண்டு இனியாவுடன் சேர்ந்து நீரிலிருந்து வெளியே வரத் தொடங்கினான். இருவரும் சுடர் கலசத்திலிருந்து வெளியே வந்து கடலில் மெதுவாக நீந்திய போது இனியா ஒரு பெருமூச்சு விட்டு, இங்க எவ்வளவு சுகமா இருக்குதுல்ல, இவ்வளவு நேரம் உள்ள இருந்ததுனால எனக்கு மூச்சே அடைச்ச மாதிரி இருந்துச்சு என்றாள். அவள் சொன்னதை கேட்ட ஜெயசமரன் சிரித்தபடியே, இதுக்கெல்லாம் காரணமே நாம தான் இனியா. இப்ப நம்ம பேரு அந்த அசுர கடல் முழுவதும் பரவி இருக்கும். இந்நேரம் நிறைய பேர் நம்மளை தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் நம்மளோட அடுத்த இலக்கு புயல் மின்னல் பிரதேசம் தான். நீயும் என் கூட வரியா என்று கேட்டான். பின்னர் அவன் மெதுவாக, இந்த வெள்ளி கட்டிடத்தை உருவாக்கின அவதார நிலை வீரன் ஒரு குகையில வாழ்ந்தாகணும். அந்த குகை புயல் மின்னல் பிரதேசத்துல இருக்குதுன்னு இப்ப நமக்கு தெளிவா தெரியும். அப்படி இருக்கும்போது அங்க போகாம இருந்தா நம்மளோட இந்த எல்லா முயற்சியும் நேரமும் வீணா போயிடாது என்று கேட்டான். இதை கேட்ட இனியா சிறிதும் தயங்காமல் ஒப்புக்கொண்டு, ஒரு அவதார நிலை வீரன் வாழ்ந்த குகையா? நல்லது, ரொம்ப நல்லது. எங்களோட பிரிவுல இருந்து விலகி புதிய அனுபவங்களை சந்திக்கணுங்கிறது தான் என்னோட வாழ்நாள் ஆசையே. அதனால நான் உங்க கூட புயல் மின்னல் பிரதேசத்துக்கு வர தயாரா இருக்கேன் என்றாள். அவளுடைய பதிலை கேட்ட ஜெயசமரனின் முகத்தில் புன்னகை விரிந்தது. பிறகு அவன் ஒரு திசையை நோக்கி, இந்த வரைபடத்தை வச்சு பார்த்தா இந்த இடத்துக்கும் புயல் மின்னல் பிரதேசத்துக்கும் நடுவுல ரொம்ப பெரிய தூரம் இருக்குது. நம்ம எவ்வளவு வேகமா போனாலும் அங்க போய் சேர குறைஞ்சது 1 மாசத்துக்கும் மேல ஆகும் போல என்றான். இதை கேட்ட இனியா சிரித்தபடியே, அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல சவாரி வேணும். அது இங்க எங்க இருந்து கிடைக்கும்னு நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்கான பதில் இந்த இனியா கிட்ட இருக்கு என்று கிண்டலாக சொன்னாள். அந்த அளவுக்கு தூரத்தை தாங்களாகவே கடக்க வேண்டியிருந்தால் பல கடல் புயல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை அவள் நன்றாகவே அறிந்திருந்தாள். அவற்றில் சில மகாயோகி நிலை வீரர்களுக்கே உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களின் பயணம் மிகவும் கடினமாகிவிடும். அப்போது இனியா தன் கையை கடல் நீரில் மெதுவாக தொட்டுக் கொண்டாள். உடனே அவளுடைய கைகளிலிருந்து ஒரு விசித்திரமான அலை புறப்பட்டு சுற்றிலும் வேகமாக பரவியது. அந்த அலை அவள் ஏதோ ஒன்றை அழைக்க முயற்சிப்பதை போல இருந்தது. ஜெயசமரன் அமைதியாக அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். சுமார் 1 மணி நேரம் கடந்த போது கடலின் ஆழத்திற்கு அவனது பார்வை சென்றது. அங்கே ஒரு பெரும் நிழல் மெதுவாக மேலே எழுவதை கண்டான். போர் வீரன் சமரன் சீரீஸை கேட்க விரும்பும் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கொள்ளவும். நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சூன்.